மறுபடியும் உங்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் நான் மகிழ்ச்சி வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய ஆசீர்வாதங்களை நம்முடைய வாழ்க்கையிலே அனுபவிப்பது தொடர்பாக நேற்றைய தினத்திலும் சில ஆவிக்குரிய சிந்தனைகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டேன். இந்த நாளிலும் அதனுடைய தொடர்ச்சியாக நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் அவருடைய வார்த்தைகளை நாம் தியானிப்போம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வல்லமை மிகுந்தவராக, அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்ய இயன்றவராக அவர் சுற்றி திரிந்து பல நன்மைகளை செய்ததை குறித்து நாம் வேதாகமத்திலே வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10ஆம் அத்தியாயத்தினுடைய 38வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, அவர் பரிசுத்த ஆவியினாலே அபிஷேகிக்கப்பட்டவராக வல்லமையான செயல்கள் மூலமாக நன்மை செய்கிறவராக ஜனங்கள் மத்தியிலே சுற்றி திரிந்த அந்த செய்தியை நாம் பார்க்கின்றோம். இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு வந்து ஜனங்கள் மத்தியிலே பெரிய காரியங்களை செய்தது. ஆனால் வல்லமை மட்டுமல்ல, நாம் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு அவருடைய வல்லமை மட்டும் போதுமானதல்ல, அவருடைய வார்த்தைகளும் மிக மிக அவசியம் என்பதை வேதம் அறிவுறுத்துகிறது. லூக்கா 6ஆம் அத்தியாயத்தினுடைய 19ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, எப்படியாகிலும் இயேசுநாதரை தொட்டுவிட வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்போடு ஒரு கூட்டம் மக்கள் அங்கே காத்து கொண்டிருக்கின்றார்கள். அதற்கு முன்பு வருகின்ற வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது, அந்த கூட்டத்திலே அவரை பின்தொடர்கிற சீஷர்கள் ஒரு கூட்டமும் இருந்தார்கள். அந்த சீஷர்கள் இயேசு கிறிஸ்துவை தொடர்ந்து பின்பற்றி வருகிற 12 சீடர்கள் அல்ல, 12 சீடர் கூட்டத்துக்கு அப்பால கூட ஆண்டவருக்கு நூற்றுக்கணக்கான சீடர்கள் அன்றைய நாட்களே அந்த சமுதாயத்தின் நடுவில் இருந்தார்கள். அதாவது அவருடைய வார்த்தைகளை விசுவாசிகள் நம்புகிறவர்கள், அவருடைய எண்ணங்களை சீர்ந்து போகிறவர்கள், அவர் எங்கு சென்றாலும் அவருடைய வார்த்தைகளை கேட்க வாஞ்சியுள்ளவர்கள். அப்படிப்பட்ட சீடர்களும் அந்த கூட்டத்தில் இருக்கிறார்கள். அதற்கு முந்தின வசனங்களில் அதை பார்த்து தெரிந்து கொள்ள முடியும். அவ்விதமாக கூடி வந்த கூட்டத்தின் மத்தியிலே ஒரு கூட்டம் மக்கள் என்ன விரும்புகிறார்கள், எப்படி அவரை தொட்டுவிட வேண்டும். ஏன்னா அந்த காலங்களில் இறை வல்லமை உடையவராக அறியப்பட்ட ஒருவருடைய உடையை தொட்டாலோ உடலை தொட்டாலோ வல்லமை பாய்ந்து வந்து அதை தொடுகிறவருடைய சரீரத்திலே பெரிய விதமான விளைவுகளை ஏற்படுத்தும், தொடுகிறவருடைய வாழ்க்கையிலே பெரிய நன்மைகளை உருவாக்கும் என்ற நம்பிக்கை இருந்தது. இப்பொழுதும் கூட பல மதங்களிலே அந்த நம்பிக்கை இருக்கின்றது. முக்கியமான குருக்கள், சாதுஜிகள், சன்னியாசிகள் இவர்கள் வருகின்ற பொழுது அவர்களை கட்டி அணைக்கின்ற, அவர்களால் தொடப்பட விரும்புகிற இது போன்ற பல காரியங்களை பார்க்கிறோம். அதன் மூலமாக ஒரு இறையருள் இறங்குகிறது என்கின்றதான ஒரு நம்பிக்கை நிலவுகிறது. அந்த காலத்தில் இயேசு கிறிஸ்துவினுடைய நாட்களிலும் அவ்விதமான சிந்தனை இருந்தது. ஜனங்கள் அவர் வருகின்ற இடங்களெல்லாம் எப்படியாகிலும் அவரை தொட்டுவிட வேண்டும் என ஆசைப்பட்டார்கள். எனவே பல நேரங்களில் இயேசு கிறிஸ்து கரையில் நின்று கொண்டு பிரசங்கிக்காமல் கடற்கரையினுடைய உள்ளே சென்று பிரசங்கிக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். அவர் நினைத்திருந்தால் கரையில் நின்று பிரசங்கிக்க முடியும். காரணம் என்னென்றால், ஜனங்கள் கூடி வருகிற பொழுது எல்லோரும் அவருடைய வார்த்தைகளை கேட்கிறதுக்காக வருவதில்லை, அவருடைய வல்லமையின் மூலமாக பயனடைய வேண்டும், வியாதிகள் குணமாக வேண்டும், பிசாசுகள் போக வேண்டும், ஏதாவது அவர் மூலமாக ஒரு இறையருள் கிடைக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பிலே அவர் என்ன சொல்லுகிறார், என்ன உபதேசிக்கிறார், என்ன பேசுகிறார் என்பதை குறித்து கவனம் இல்லாமல் அவரிடத்திலிருந்து ஏதாவது ஒரு வல்லமை நமக்கு கிடைத்து ஒரு நல்லது நடக்காதா என்ற எதிர்பார்ப்போடு அவரை தொட்டுவிட வருகிற கூட்டம். ஆனால் அவ்விதமாக தொட்டுவிட வருகிறவர்களுக்கெல்லாம் வாருங்க, தொட்டுவிட்டு போங்க, சுகமடைங்க, வல்லமை பெறுங்கள் என்று இயேசு கிறிஸ்து தம்மை நிறுத்தி கொண்டிருக்கவில்லை. அவ்விதமாக ஒரு கூட்டம் அவரை பின்தொடர்கிற பொழுது நாம் என்ன பார்க்கிறோம்? 20ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, அப்பொழுது அவர் தம்முடைய சீஷர்களுக்கு பிரசங்கிக்க ஆரம்பித்தார். ஒரு கூட்டம் ஜனங்கள் அவரை எப்படியாயிலும் தொட்டு ஒரு வல்லமையை பெற்றுவிட வேண்டும் என்று துடிக்கின்ற அதே சூழ்நிலையிலே இன்னொரு பக்கமும் அவருடைய கவனமெல்லாம் எதிரே இருக்கிறது என்றால், இந்த ஜனங்களுக்கு சத்தியத்தை சொல்ல வேண்டும், வார்த்தைகளை சொல்ல வேண்டும், தேவனுடைய காரியங்களை, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த காரியங்களை இவர்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பது அவருடைய சிந்தனையாக இருந்தது. எனவே அவர் பல நேரங்களிலும் பிரசங்கிப்பதற்கு தான் அதிகமான முக்கியத்துவம் கொடுத்தார். எனவே பல இடங்களில் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது அவர் தம்முடைய வழக்கத்தின்படியே வியாதியஸ்தர்களுக்கு சுகம் கொடுத்தார், வழக்கத்தின்படி அற்புதங்கள் செய்தார் என்ற செய்திகளெல்லாம் நீங்கள் பார்க்க முடியாது. ஆனால் அவ்வப்பொழுது நாம் வாசிக்கிற வேத பகுதிகளுக்கு மத்தியில் ஒரு செய்தியை நாம் கவனிக்க முடியும். அவர் தம்முடைய வழக்கத்தின்படி என்ன செய்வார்? உபதேசிக்க ஆரம்பிப்பார். அதாவது வேத வார்த்தைகளை போதிக்க ஆரம்பிப்பார். மனிதனுடைய ஆத்துமாவுக்கு அவசியமான காரியங்களை சொல்ல ஆரம்பிப்பார்.
ஆனால் ஜனங்களுடைய எதிர்பார்ப்போ வார்த்தைகள் அல்ல, வல்லமை. ஏதாவது ஒரு வல்லமையின் மூலமாக நாம் பயனடைய வேண்டும் என்கின்ற எதிர்பார்ப்பு தான். இதைத்தான் நாம் மார்க்கு 6ஆம் அத்தியாயத்திலே வாசிக்கும் பொழுது கூட இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார் என்ற செய்தி கேட்ட உடனேயே ஒரு கூட்டம் மக்கள் அவரை நோக்கி ஓடி வருகிறார்கள். அவர்களை பார்த்த பொழுது இயேசு கிறிஸ்துவை என்ன நினைக்கிறார்கள், ரொம்பவும் அவங்க ஒரு பரிதபிக்கத்தக்க நிலைமையில் இருக்கிறதை பார்க்கிறார். திரளான ஜனங்களை பார்த்து அவர்களை எப்படி பார்க்கிறார் என்றால், மெய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல. அதாவது இவர்களுக்கு மெய்ப்பனே இல்லை. இவர்களை சரியாக வழிநடத்தி சென்று சரியான புல்வெளிகளுக்கு கொண்டு சென்று சரியான தண்ணிகளை கொண்டு சென்று இவர்களை திருப்தியாக்குறதுக்கு ஆட்கள் இல்லை. இவங்க அங்கும் இங்கும் அலைமோதி வாழ்க்கையில ஒரு நன்மைக்காக அவர்கள் ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். பரிதபிக்கப்படத்தக்க மக்கள், மிகவும் பரிதாபத்திற்குரிய மக்கள் என்று அவர்களுடைய நிலைமையை பார்த்து இயேசு கிறிஸ்துவே மனதுருகுகிறார். அந்த விதமாக மனதுருகின உடனே இந்நாட்களில் நம்முடைய மத்தியில் வருகிற தேவ ஊழியர்கள்லாம் இயேசுநாதர் மனதுருகினார்னா அடுத்தது என்ன செய்வார்னு சொல்லுவார்கள். நீங்கள் என்ன கேட்டிருக்கிறீங்க? இயேசுநாதர் மனதுருகுனா உடனே அடுத்து என்ன பண்ணுவார்? அற்புதம் செய்வார். அவ்விதமாகத்தான் நாம் இதுவரை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துடைய மனதுருக்கம்தான் அற்புதங்களை செய்ய வைக்கிறது என்கிற ஒரு போதனை வேத வார்த்தைகள் அடிப்படையில் இல்லாமலே நீண்ட காலமாக பிரசங்கிக்கப்பட்டு வருகிறதை நாம் பார்க்க முடியும். ஆனால் இங்கே பார்க்கும் பொழுது மனதுருக்கம் வந்த பொழுதெல்லாம் அவர் உடனடியாக அற்புதங்களை செய்து கொண்டிருக்கவில்லை. இப்பொழுது திரள்கூட்ட மக்களை பார்த்து அவர்கள் ஆத்துமாவில் தொய்ந்து போனவர்களாக சரியான மெய்ப்பல்லாத ஆடுகளை போன்ற ஒரு நிலைமையில் இருப்பதை பார்த்து பரிதபிக்கிறார். அந்த பரிதாபத்தை அவர் உணர்கின்ற பொழுது உடனடியாக ஏதாவது ஒரு அற்புதம், ஒரு வல்லமை இவரிடத்தில் கிரியை செய்து இவருடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று எண்ணி அற்புதத்தை செய்யவில்லை. அதுக்கு பிறகு என்ன பார்க்கணும்னால் மார்க்கு 6ஆம் அத்தியாயத்தின் 34 வசனம் வாசி பார்க்கும் பொழுது அவ்விதமாக திரள்கூட்டமான ஜனங்கள் வந்த பொழுது அவர்களுக்கு மனதுருகி என்ன செய்தார்னா, கொஞ்சமல்ல அநேக காரியங்களை உபதேசிக்க ஆரம்பித்தார். நிறைய காரியங்களை அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தார். ஆம் அருமையான சகோதரி சகோதரிகளே, இன்றைய கிறிஸ்தவ மக்கள் மத்தியிலே, இயேசு கிறிஸ்துவை நம்புகிற மக்கள் மத்தியிலே எப்படியாகிலும் இயேசுவினுடைய வல்லமையின் மூலமாக ஒரு ஆசீர்வாதத்தை, ஒரு நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற அவா மேலோங்கி இருக்கிறதை பார்க்க முடிகிறது. இந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு கிறிஸ்தவ மக்கள் தங்கள் வாழ்க்கையிலே ஒரு நல்லதை எதிர்பார்க்கும் பொழுது ஏதாவது ஒரு வல்லமையான ஊழியக்காரரிடத்தில் சென்று ஜெபித்து அவருடைய வல்லமையின் மூலமாக நாம் ஒரு நன்மை அடைய முடியுமா என்று எதிர்பார்க்கிறார்கள். இன்னும் ஒரு கூட்டம் மக்கள் என்ன செய்கிறார்கள் சொன்னால், வல்லமையான ஊழியக்காரர்களாக அறியப்பட்ட பிரபலமான ஊழியர்கள் நடத்துகின்ற பிரபலமான ஜெப கூடுகைகளுக்கோ உபவாச கூடுகைகளுக்கோ சென்று அங்கு வெளிப்படுகிற ஒரு வல்லமையின் மூலமாக ஒரு ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்று விரும்புகிறார்கள். எனவே ஊழியக்காரருடைய வல்லமையின் மூலமாக, இல்லைன்னா ஊழியக்காரர்கள் நடத்துகிற அந்த கூடுகையுடைய வல்லமை மூலமாக ஒரு நன்மையை பெற்றுக்கொள்ள விரும்புகிறார்கள். நம்முடைய பகுதிகளிலே ஒரு ஊழியக்காரர் வந்து ஊழியம் செய்தாலும் பெரும்பாலான மக்களுடைய முதலாவது எதிர்பார்ப்பு, இவர் வல்லமையான ஊழியக்காரரா, இவர் வல்லமை வெளிப்படுத்துவாரா, இவர் தீர்க்க தரிசனம் உரைப்பாரா, இவர் அற்புதங்கள் செய்வாரா, இவர் ஜனங்கள் மத்தியிலே ஒரு பெரிய வல்லமை இறங்க வைத்து ஜனங்களை விழ வைப்பாரா, ஓட வைப்பாரா, அங்கும் இங்கும் பல்வேறு விதங்களை செயல்பட வைப்பாரா, இப்படிப்பட்ட எதிர்பார்ப்புகள் இருக்கிறது. காரணம் என்னவென்றால், கடவுளிடத்திலிருந்து புறப்படுகிற வல்லமையின் மூலமாகத்தான் மனித வாழ்வு ஆசீர்வதிக்கப்பட முடியும் என்கிற ஒரு நம்பிக்கை கிறிஸ்தவ மக்கள் மத்தியில் அதிகமாக இருக்கிறது. பிரமத மக்கள் மத்தியில் அது தாராளமாகவே இருக்கிறது. ஆனால் சற்றும் குறையாதபடிக்கு இன்றைய கிறிஸ்தவ மக்கள் மத்தியிலும் இயேசுநாதருடைய வல்லமையின் மூலமாக ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்கிற ஆர்வம் தான் மேலோங்கி இருக்கிறது. எனவே எந்த ஒரு விசேஷ கூட்டம் என்றாலும், கன்வென்ஷன் கூட்டமாக இருந்தாலும் சரி, நற்செய்தி கூட்டமாக இருந்தாலும் சரி, ஒரு வல்லமை எதிர்பார்க்கிற ஒரு எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கிறது. ஆகையால் இன்றைக்கு பெரும்பாலான ஊழியர்கள் எல்லோரும் தங்களுடைய ஊழியங்களுக்கு வல்லமை என்கிற வார்த்தையை சேர்த்துக் கொள்வார்கள். அவர் நடத்துகிற கூட்டங்களுக்கு கூட பார்த்தீங்கன்னா அற்புத சுகமளிக்கும் கூட்டங்கள், அற்புத சுகமளிக்கும் ஆராதனைகள், அற்புத சுகமளிக்கும் உபவாச கூட்டங்கள், இவ்விதமாக எல்லாவற்றுக்கும் அற்புதம் அதிசயம் என்ற வார்த்தைகள் இணைக்கப்படும். ஏனென்றால் ஜனங்கள் ஒரு வல்லமை எதிர்பார்க்கிறார்கள். ஆனால் இதே விதமாகத்தான் நன்றாக கவனிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவினுடைய நாட்களிலும் அவர் அற்புதமான அதிசயமான காரியங்கள் செய்து கொண்டு சுற்றி வந்த வேளையிலே அவருடைய வல்லமையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். எனவே பல நேரங்களிலே அவர்களோடு பிரசங்கிப்பதற்கு கூட முடியவில்லை. அவர் சொல்ல வந்த சத்தியத்தை, சொல்ல வந்த ஆலோசனைகளை, சொல்ல வந்த உபதேசங்களை சரியாக அவர்களோடு பகிர்ந்து கொள்ள முடியவில்லை. அதனுடைய விளைவாக அவர் என்ன செய்கிறார் என்றால்,
கரையிலே நிற்காதபடிக்கு கடலுக்குள்ளே, அதாவது குறைவான அலைகள் அடிக்கிற சாதாரண லெவலில் இருக்கிற அந்த கடற்கரை உள்ளே சென்று, ஏன்னா தண்ணீரை கடந்து ஜனங்கள் வரமாட்டாங்க, அவ்விதமாக தம்மை தூரப்படுத்தி கொண்டுதான் அவர் பிரசங்கித்தார். காரணம் என்றால் வல்லமை 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 என்கிற ஒரு வல்லமை எதிர்பார்ப்பு. அருமையான சகோதரிகளே, கர்த்தருடைய வல்லமையின் மூலமாக நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட முடியும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் இது ஒரு ரயில் ஓடுவதற்கு ஒரு பக்கத்து தண்டவாளம் தான். ஆனால் ஒரு ரயில் ஓட வேண்டும் என்றால் ஒரு பக்கத்து தண்டவாளத்தை வைத்து என்ன செய்ய முடியாது, அதை ஓட்ட முடியாது. அதற்கு இரண்டு பக்கம் தண்டவாளம் இருந்தால் சரியாக ஓட முடியும். வல்லமை மட்டுமே நம்முடைய வாழ்விலே ஆசீர்வாதங்களை கொண்டு வந்து விடாது. தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகின்றதான வார்த்தைகளை நாம் கவனமாக கேட்கவும் அதற்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை கொடுக்கவும் முன்வருகின்ற பொழுதுதான் அந்த வார்த்தைகள் மூலமாகத்தான் தேவனுடைய வல்லமை உண்மையாக நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றங்களையும் திருப்பங்களையும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் கொண்டு வர முடியும். அல்லேலூயா. ஆகையால் தான் மோசே மூலமாக தேவன் சொன்னார், மனிதன் அப்பத்தின் மூலமாக மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். ஏன் அந்த மாதிரி சொல்ல நேர்ந்தது என்று சொன்னால், இஸ்ரவேல் ஜனங்களுக்காக தேவன் 40 ஆண்டுகள் அற்புதமான காரியங்களை செய்தார். சரித்திரத்திலே மோசேயினுடைய காலத்தில் நடந்தது போல வேறு எந்த காலகட்டத்திலும் உலகம் தோன்றிய நாள் முதல் இந்நாள் வரைக்கும் அவ்வளோ பெரிய அற்புதங்கள் நடந்ததே இல்லை. இயேசு கிறிஸ்துவின் நாட்களில் மிகப்பெரிய அற்புதமான காரியங்கள் நடந்தது என்பது உண்மையாக இருந்தாலும் கூட மோசேயினுடைய நாட்களில் நடந்தது போன்ற அற்புதங்கள் நடக்கவே இல்லை. தெரியுமா உங்களுக்கு? இன்னும் சரியா தெரியவில்லை என்றால் பைபிளை படிங்க, யாத்ராகும் புத்தகத்தை படிச்சுட்டு புதிய ஏற்பாடையும் படிங்க. வேற எந்த காலத்தில் நடந்ததை விட மிக அதிசயமும் அற்புதமும் நிறைந்த செயல்கள் மோசேயினுடைய காலத்தில் நடந்தது. ஒரு மிகப்பெரிய ராஜா, வலிமை மிக்க ராஜாவை தேவன் மோசே மூலமாக பணிய வைத்தார். அதற்கு பிறகு ஒரு செங்கடலின் நடுவிலே ஒரு பாதை உருவாக்கி காண்பித்தார். மட்டுமல்ல, ஒரு யோர்தான் நதியை பிரித்து காட்டினார். 40 வருடங்கள் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதமாக வானத்திலிருந்து அவர்களுக்கு தேவையான உணவாகிய மன்னாவை பொழிய வைத்து காட்டினார். பகலிலே மேகஸ்தம்பமும் இரவிலே அக்னிஸ்தம்பமும் அவர்களுக்கு முன்பாக போக வைத்தார். எதிர்த்து வந்த எத்தனையோ ராஜாக்கள் இந்த சாதாரணமான அடிமை கூலி ஆட்களை மேற்கொள்ள முடியாமல் அவர்களை தோற்று போக செய்தார். தண்ணீர் தேவைப்பட்ட பொழுது கற்பாறையிலிருந்து தண்ணீரை வரவழைத்து கொடுத்தார். உணவு தேவைப்பட்ட பொழுது இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதமாக உணவை கொடுத்தார். இப்படி ஒவ்வொரு தேவைகளும் அற்புதம் 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 அதிசயம் 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 என்ற விதமாக அந்த ஜனங்கள் மத்தியில் நடந்து அவர்கள் திருப்தியாக்கப்பட்டார்கள். ஆனால் நடந்தது என்னவென்று சொன்னால், அத்தனை அற்புதங்களை அந்த ஜனங்கள் கண்ட போதிலும் கூட, அத்தனை வல்லமையான செயல்கள் அவர்கள் மத்தியில் நிகழ்ந்த போதிலும் கூட அவர்களுடைய இருதயம் தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றதாக இசைந்து போகவில்லை. கற்பாறையில் தண்ணீர் வரவழைக்கப்பட்டதை கண்ட மக்கள், சீனாய் மலையிலே தேவன் வந்து இறங்குகின்ற அந்த செய்தி சொல்லப்பட்ட பொழுது மலையிலே பேரிடி மின்னல்களை எல்லாம் பார்த்த மக்கள், வானத்திலிருந்து தினமும் மன்னா விழுந்து அதை தினமும் உண்கிற மக்கள், காடைகள் வந்து குவிந்த பொழுது அதை சமைத்து சாப்பிட்ட மக்கள், இப்படி அற்புதங்களோடும் அதிசயங்களோடும் பழகி போய் 40 வருடம் வாழ்ந்த மக்கள் தேவனுடைய திட்டங்களுக்கு இசைந்தவர்களாக இருக்கவில்லை. தேவனுடைய வார்த்தைகளுக்கு அவர்கள் கீழ்ப்படிந்து போகவில்லை. தேவன் அவர்களுக்காக ஆசீர்வாதமாக ஆயத்தம் பண்ணின அந்த கானான் தேசத்துக்கு போய் சேரவும் இல்லை. மிகுதியான ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டவர்கள், ஒரு யோசுவா, ஒரு காலேப், இப்படி ஒரு சிலரை தவிர மீதம் எல்லோரும் கானகத்திலேயே அழிந்து போனார்கள். கவனித்தீர்களா? இத்தனை அற்புதங்களை கண்ட மக்களுடைய இருதயம் தேவனுடைய திட்டத்துக்கு இசைந்து போனதா? இத்தனை அதிசயங்களை கண்ட மக்களுடைய வாழ்க்கை அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட கானானுக்கு சென்று சேரும்படியாக தகுதி பெற்றதா? தேவன் அவர்களை பார்த்து பார்த்து கோபமடைந்து அவரை அழிக்க முடிந்தது அன்றி அவர்களை கொண்டு சேர்க்க முடியவில்லை. இத்தனை அற்புதங்கள் மூலமாக, இத்தனை வல்லமை மூலமாக, இவ்வளவு அதிசயமான செயல்கள் மூலமாக தேவன் செயல்பட்ட பொழுதிலும் கூட அவைகள் மூலமாக அவர்களுடைய வாழ்க்கையிலே தேவன் தாம் விரும்பினதை செய்து நிறைவேற்ற முடியவில்லை. காரணம் என்ன? அவர்கள் அதிசயங்களை கண்டார்கள், அற்புதங்களை கண்டார்கள். ஆயினும் அவருடைய இருதயங்கள் அதனால் அவருக்கு ஏற்ற விதமாக மாறிவிடவில்லை. அவர்களை குறித்து அவர் பேசுகிற பொழுது வெண்கல கழுத்துடையவர்கள், வணங்கா கழுத்துடையவர்கள், இப்படித்தான் அடைமொழி வைத்து பேச வேண்டிய கட்டாயம் தேவனுக்கே ஏற்பட்டது. ஆகையால் தான் மோசேயின் மூலமாக தேவன் சொன்னார், மனிதன் அப்பத்தின்
அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையின் மூலமாகத்தான் பிழைப்பான். தேவனுடைய வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகளை எந்த ஒரு மனிதன் கவனித்து கேட்டு அந்த வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த வார்த்தைகளின் வழியாக போக விரும்புகிறானோ அந்த மனிதன் தான் ஆசீர்வதிக்கப்படுவான், அவன்தான் வாழ்வான். அல்லேலூயா. தேவ வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் தேவ வல்லமைக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்கிற ஒருதலை பட்சமான ஒரு ஆவிக்குரிய செயல்பாடு அது நன்மை அல்ல, தீமையைத்தான் கொண்டு வரும். பரிதாபகரமாக இன்றைய கிறிஸ்தவ மக்கள் மத்தியிலே பெரும்பாலானவர்களுடைய எதிர்பார்ப்பெல்லாம் ஒரு வல்லமை வெளிப்பட வேண்டும். தங்களுடைய வாழ்க்கை பகுதிகளிலே, தங்களுடைய குடும்பங்களுக்கு மத்தியிலே, தங்களுடைய உடல் சோர்வுகளுக்கு மத்தியிலே, தங்களுடைய உடல் வியாதிகளுக்கு மத்தியிலே, தங்களுடைய வியாபாரங்களுக்கு மத்தியிலே ஏதாவது ஒரு ஊழியர் வழியாகவோ, ஊழியர் நடத்துகிற கூடுகைகள் வழியாகவோ, இல்லைன்னா ஏதாவது ஒரு ஊழியர் தொடங்கி வைத்திருக்கிற பங்காள திட்டத்தின் வழியாகவோ இப்படி ஏதாவது ஒரு விதத்திலே ஒரு ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்கிறாள் என்று ஒரு மனிதன், ஒரு குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு, ஒரு தனி மனிதன் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு, ஒரு மனிதன் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு, ஒரு மனிதன் சந்தோஷம் சமாதானமாக வாழ்வதற்கு தேவையாக தேவன் என்ன வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார், என்ன ஆலோசனை வைத்திருக்கிறார் என்பதை கவனித்து பார்ப்பதில்லை. தேவனுடைய வார்த்தைகளின்படி வாழ்கிறவன் தான் தேவனால் ஆசீர்வதிக்கப்படுகிறான். அல்லேலூயா. எங்கே வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் இல்லையோ, எங்கே வசனங்களுக்கு முக்கியத்துவம் இல்லையோ, அங்கே தேவனுடைய வல்லமை செயல்படுவதற்கான வாய்ப்பும் இல்லை. ஆகையால் இந்த கடைசி நாட்களில் பார்க்கும் பொழுது ஆமோஸ் தீர்க்கதரிசி மூலமாக தேவன் சொன்னார். 8ஆம் அத்தியாயத்தினுடைய 11ஆம் வசனத்தில் ஒரு பஞ்சம் வரும். அது எந்த மாதிரி பஞ்சம்னா தண்ணீர் பஞ்சம் கிடையாது, ஆகாரத்துக்கான பஞ்சம் கிடையாது. கர்த்தருடைய வார்த்தைகளை அங்கே போய் இங்கே போய் இங்கே போய் அங்கே போய் எங்கே போய் தேடினாலும் கிடைக்கக்கூடாத ஒரு பஞ்சகாலம் வரும். எப்படிப்பட்ட பஞ்சம்? தேவனுடைய வார்த்தைகள், தேவனுடைய வழிநடத்துதல், தேவனுடைய ஆலோசனைகள், தேவனுடைய யோசனைகள், தேவனுடைய உபதேசங்களை கேட்க முடியாத ஒரு பெரிய வறட்சியின் காலம் ஏற்படும். அது எதனால் என்று சொன்னால், ஏற்கனவே தேவனம் மூலமாக கேட்ட வார்த்தைகளுக்கு ஜனங்கள் முக்கியத்துவம் கொடுக்காமல் போன காரணத்தினாலே, அந்த வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுக்காமல் போன காரணத்தினாலே இனி தேவன் பேசுவதை நிறுத்தப் போகிறார். இனி இந்த ஜனங்களுக்கு அவர் பேசப் போவதில்லை. அப்படிப்பட்ட ஒரு பஞ்சம் வரப்போகிறது என்று முன்னறிவித்தார். நாம் வாழுகிற இந்த நாட்களும் அப்படிப்பட்ட நாட்கள் தான். நாம் வாழ்கிற இந்த காலம் வார்த்தை பஞ்சம் மிகுந்த காலம். எங்கு சென்றாலும் இன்றைக்கு உண்மையான தேவ வார்த்தையை கேட்பது என்பது மிகவும் அரிதாகிவிட்டது, அபூர்வமாகிவிட்டது. நிறைய பேசப்படுகிறது, நிறைய மேடைகள் போடப்படுகிறது, நிறைய பிரசங்கங்கள் செய்யப்படுகிறது, நிறைய திருச்சபைகள் இருக்கிறது, நிறைய திருச்சபையில் நிறைய காரியங்கள் பேசப்படுகிறது. போதா குறைக்கு வானொலி மூலமாக நிறைய பிரசங்கிக்கப்படுகிறது, தொலைக்காட்சிகள் மூலமாக மிகுதியாக பிரசங்கிக்கப்படுகிறது. எவ்வளவுதான் செக்குலர் சேனல்ஸ் இருந்தாலும் இவைகளுக்கு மத்தியில் இன்றைக்கு கிறிஸ்தவ சேனல்கள் மேலாதிக்கம் செலுத்துகின்ற அளவிற்கு மிகுதியாகி இருக்கிறது. எத்தனையோ கேபிள் சேனல்ஸ், எத்தனையோ சேட்டலைட் சேனல்ஸ், இதற்கு அப்பால எவ்வளோ வெப் டிவி, அந்த டிவி, இந்த டிவி என்று நிறைய பல்வேறு விதங்களில் கடவுளுடைய வார்த்தைகள் என்று நிறைய பேசப்படுகிறது. ஆனால் கவனித்து பார்க்கப்படுகிற பொழுது பேசப்படுகிறவைகள் எல்லாம் கர்த்தருடைய வார்த்தைகள் தானா? அவ்விதமாக பேசப்படுகிற அந்த வார்த்தைகளிலே கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறதா என்று உற்று நோக்கும் பொழுது பெரும்பாலான பிரசங்களிலே தேவனுடைய வார்த்தைகள் இல்லை, பெரும்பாலான பிரசங்களிலே தேவனுடைய சத்தியம் இல்லை. கடவுளுடைய பேரினாலே வேதாகமத்தில் இருக்கின்ற வசனங்களை எடுத்து அவர்கள் வாசிக்கிறார்களே ஒழிய ஒரு விளம்பரம் செய்கிறார்களே என்று உண்மையான தேவ வார்த்தைகள் பிரதிபலிக்கவில்லை. ஆகையால் இந்த காலகட்டத்தில் கிறிஸ்தவ மக்களுடைய ஆவிக்குரிய தரமானது மிகவும் கீழ் நோக்கி போய்கொண்டிருக்கிறது. இந்த உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இதை நாம் சொல்வதற்கு வெட்கப்படக்கூடாது. ஒரு கூட்டம் ஊழியர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், தேசத்திலே ஒரு பெரிய எழுப்புதல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்று, தேசத்தை தேவன் அசைத்துக் கொண்டிருக்கிறார் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறது. பெந்தைகோஸ்தே திருச்சபையில் சொல்லிக் கொண்டிருக்கிறது, ஒரு பெரிய பின்மாரியை ஆண்டவர் பொழிந்து கொண்டே இருக்கிறார் என்று. ஆனால் நிஜமாக யதார்த்தமாக உற்று கவனிக்கும் பொழுது எங்கு சென்றாலும் இன்றைக்கு பார்க்கப்படுகிற ஒரு பரிதாப நிலைமை என்னவென்று சொன்னால், ஜனங்களுடைய ஆவிக்குரிய தரம் மிகவும் 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 குறைந்து கொண்டே இருக்கிறது. கூட்டங்கள் பெருக பெருக தொலைக்காட்சி சேனல்கள் வழியாக செய்திகள் சொல்ல சொல்ல ஜனங்களுடைய ஆவிக்குரிய தரமோ இறங்கி கொண்டிருக்கிறது. காரணம் என்னவென்று சொன்னால், தேவனுடைய சத்தம் மிகுதியாக இந்த வார்த்தைகளில் தொனிக்கவில்லை. சத்தியத்தை ஜனங்கள் அதிகமாக கேட்கவில்லை. ஜனங்களுடைய எதிர்பார்ப்பும் வல்லமையாகத்தான் இருக்கிறது. வல்லமை வேண்டும், வல்லமை வேண்டும், வல்லமை வேண்டும். நான் ரட்சிக்கப்பட முன்வர மாட்டேன், நான் மனம் திரும்ப முன்வர மாட்டேன், நான் தேவனுடைய வார்த்தையின்படி வாழ முன்வர மாட்டேன். ஆனால் ஏதாவது ஒரு அபிஷேகம் பெற்ற ஊழியக்காரர் வழியாக எனக்கு அபிஷேகம் வேணும், வல்லமை வேணும். இந்த மாதிரிப்பட்ட எதிர்பார்ப்புகளில் நிறைய பேர் இருக்கிறார்கள். அநேகர் சிஎஸ்ஐ, டிஎல்சி, ஏஎல்சி போன்ற இந்த
ப்ராட்டஸ்டன்ட் குரூப் ஆஃப் சர்ச்சஸில் வந்து மெம்பர்ஸாக இருந்தாலும் கூட நிறைய பேருக்கு பெந்தேகோஸ்தே திருச்சபைகளோட ஐக்கியம் வைத்து அவர்கள் மூலமாக அந்த வல்லமையை பெற்றுக்கொள்கிற ஆசை அதிகமாகவே இருக்கிறது. அங்கு போன அபிஷேகம் கிடைக்கும், அப்படிப்பட்ட ஊழியக்காரர்கள் வந்தால் நமக்கு வல்லமை இறங்குன்ற நம்பிக்கை அதிகமாக இருக்கிறது. ஆனால் உண்மையான ரட்சிப்பிற்கு வந்தோமா, உண்மையாக வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தோமா, உண்மையாக மனம் திரும்பினோமா, மறுபடியும் பிறந்த அனுபவத்தை குறித்து வேதம் சொல்லுகிறதல்லவா, அந்த அனுபவத்திற்கு நாம் முன் வந்தோமா, இதையெல்லாம் சிந்திப்பதிலே வல்லமை வேண்டும். அதனால இன்னைக்கு என்ன ஆகிவிட்டது என்று சொன்னால், எந்த ஒரு ஊழியக்காரராக இருந்தாலும் சரி தன்னை மிகப்பெரிய ஒரு வல்லமையாளராக காண்பிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டு விட்டது. ஜனங்கள் வார்த்தைகள் மூலமாக, வசனங்கள் மூலமாக, உபதேசங்கள் மூலமாக தேவ வல்லமையை புரிந்து கொள்கின்ற ஆவிக்குரிய கண்களை இழந்துவிட்ட காரணத்தினாலே, வார்த்தைகள் மூலமாக வெளிப்படுகிறதான தெய்வத்தினுடைய வல்லமையை அவர்கள் ஏற்றுக்கொள்வதற்கு மனதிட்டிருக்கின்ற காரணத்தினாலே, இன்றைக்கு வருகிற பெரும்பாலான இந்த காலகட்டத்து ஊழியக்காரர்கள் தங்களை வல்லமையானவர்களாக காண்பித்துக் கொள்வதற்கு அதிகமாக பிரயத்தனப்படுகிறார்கள். அதனுடைய விளைவாகத்தான் இந்த நாட்களில் அதிகமாக எங்கு ஊழியக்காரர்கள் சென்றாலும் ஜனங்களை கீழே தள்ள விடுகின்ற, ஆசீர்வாதத்திற்காக ஜெபிக்க வருகிற மக்களை பின்னாலே விழ வைக்கின்ற, அவர்களை ஒரு விதமாக அங்கங்கு ஓட வைக்கிற, பரவசப்பட வைக்கிற வித்தியாசமான நடவடிக்கைகளை செய்கிற காரில் பார்க்க முடியும். என்றால் இப்படி இவர் செய்தால்தான் அவரை வல்லமையானவர் என்று ஜனங்கள் நம்புவார்கள். ஆகையால் தான் இவர்கள் தேவன் சொல்லாததையெல்லாம் தேவன் சொன்னதாக கள்ள தீர்க்க தரிசனம் உரைக்கிறார்கள். இன்று எங்கு பார்த்தாலும் கள்ள தீர்க்க தரிசனம் உரைக்கிற ஆண்களும் பெண்களும் அதிகமாகிவிட்டார்கள். திருநெல்வேலி, குமரி மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டத்தில் பொய் தீர்க்க தரிசனம் உரைக்கிற பெண்கள் மிகவும் பெருகிவிட்டார்கள். எங்கு சென்றால் தீர்க்கதரிசி அம்மா, ஜெபிக்கிற அம்மா, வேத வாசிக்கிற அம்மா என்று சொல்லி அநேகர் எதையோ தீர்க்க தரிசனம் உரைத்துக் கொண்டார். அந்த அம்மாவிட்ட போனால் போதும் ஒரு வசனம் கிடைக்கும், இந்த அம்மாவிட்ட போனால் போதும் ஒரு வார்த்தை கிடைக்கும் அப்படின்னு அவங்கவுங்க வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனை நெருக்கடி வந்தால் இந்த அம்மாக்கள்கிட்ட போயிட்டு அவங்க உடனே ஒரு வசனத்தை கொடுக்குறாங்க. இவ்விதமாக இன்றைக்கி தவறான ஆவிகளினால் நடத்தப்படுகிற ஏராளமான அம்மாக்கள் இருக்கிறார்கள், ஏராளமான ஐயாக்கள் இருக்கிறார்கள். காரணம் என்னென்றா, ஜனங்களுடைய எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்றபடி தங்களை மாற்றிக்கொள்ளுகிற ஊழியக்காரர்களாகத்தான் இந்த நாட்டில் அநேக ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள். தங்களை வல்லமை உள்ளவர்களாக காண்பித்தால் தான் ஜனங்கள் தங்களை மதிப்பாள் என்பதற்காக அவர் வல்லமையை வெளிப்படுத்துவதில் தான் அதிகமான கவனம் செலுத்துகிறார்கள். ஆனால் ஒன்றை நன்றாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், இறைப்பணியாளர் என்பவர், தேவ ஊழியர் என்பவர் தேவ வல்லமையை விளம்பரப்படுத்துவதற்காக மட்டும் வரக்கூடாது. அல்லேலூயா. இறைப்பணியாளர் என்பவர் தேவ வல்லமையை மட்டும் விளம்பரம் செய்கிறவராக அல்ல, தேவனுடைய வழிகளை விளம்பரம் செய்ய வேண்டும். இன்றைக்கு இயேசுநாதருக்கு சரியான விளம்பரம், தொலைக்காட்சி வழியாக விளம்பரம், வானொலி வழியாக விளம்பரம், மேடைகள் வழியாக விளம்பரம், சபைகள் வழியாக விளம்பரம். என்ன? இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், இயேசு வியாதிகளை குணமாக்குவார், பிசாசுகளை துரத்துவார், அற்புதம் செய்வார், அதிசயம் செய்வார், அவரால் செய்ய முடியாத ஒன்றுமே இல்லை, எதை வேண்டுமானாலும் செய்வார், உன் வாழ்க்கையில் நீ எவ்வளோ எதிர்பார்க்க முடியுமோ அவ்வளோ பெரிய காரியங்களை செய்வார் என்று எங்கு பார்த்தாலும் இயேசுநாதரை குறித்த இது போன்ற விளம்பரங்களை செய்வதுதான் இன்றைக்கு அநேகருக்கு ஊழியங்களாக இருக்கின்றது. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய சீடர்களை உலகமெங்கும் அனுப்புகிறதான அந்த வேளையிலே அவர்களை பார்த்து ஒன்று சொன்னார். மத்தேயு 28 வசனத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது, நீங்கள் சகல ஜாதிகளிடத்தில் சென்று சுவிசேஷத்தை அறிவியுங்கள். அப்பொழுது என்ன சொல்லுகிறார்? ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறார். நான் உங்களுக்கு கட்டளையிட்டவைகளை அவர்களும் கடைபிடிக்கும்படியாக அவர்களுக்கு உபதேசியுங்கள். சொல்லி இருக்கலாமே, நான் எவ்வளவு அற்புதங்களை செய்தேன் அதுபோன்று நீங்களும் அற்புதம் செய்யுங்கள், நான் எவ்வளவு அதிசயங்களை செய்தேன் அதுபோன்று உலகமெல்லாம் அதிசயம் செய்யுங்கள், என்னுடைய அற்புதங்களை என்னுடைய வல்லமைகளை எல்லாம் உலகமெல்லாம் போய் பிரச்சாரம் பண்ணுங்க, அப்படி சொல்லி இருக்கலாமே. அவர் அற்புதம் செய்தார் தானே, அதிசயம் செய்தார் தானே, மனிதன் வாழ்க்கையில கண்டிராத இயற்கைக்கு அப்பாற்பட்ட எத்தனையோ பெரிய காரியங்களை செய்தார். அப்படியெல்லாம் செய்த ஆண்டவர் நான் எத்தனை அற்புதங்கள் செய்திருக்கின்ற உலகமெல்லாம் போய் சொல்லுங்கள் என்று சொல்லி அந்த வேலையை கொடுத்திருக்கலாமே. ஆனால் இயேசுநாதர் என்ன சொல்லி அனுப்பினார்? நான் உங்களுக்கு எவற்றை போதித்தேனோ, எவற்றை உபதேசித்தேனோ, எவற்றை கட்டளையிட்டேனோ அவற்றை அவர்களும் பின்பற்றும்படியாக அவர்களுக்கு நீங்கள் உபதேசிங்க. டீச் தம். அப்ப என்ன அர்த்தம்? உங்களுக்கு நான் என்ன போதித்தேனோ அதை நீங்கள் மற்றவர்களுக்கு போதியுங்கள். காரணம் என்னவென்றால், அற்புதங்களினாலும் அதிசயங்களினாலும் மட்டும் மனித வாழ்க்கை மேம்பட்டு விடுவதில்லை. மனித வாழ்வினுடைய ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கணமும் மனிதனுக்காக கடவுள் அற்புதங்களையே செய்து அவனுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பது தேவனுடைய திட்டம் அல்ல. இஸ்ரவேல் ஜனங்களுக்காக தேவன் 40 வருடங்கள் அற்புதங்களை செய்தார் என்பதை வேதத்திலே பார்க்கிறோம். ஆனால் கானான் தேசத்திற்கு அவர்கள் சென்று கால் வைத்த உடனேயே அற்புதங்கள் நின்று போனது. அதற்கு பிறகு அவர்களுக்கு மன்னா விழவில்லை, அதற்கு பிறகு அவர்களுக்கு செங்கடல் விளக்கவில்லை, யோர்தான் பிரியவில்லை, எரிகோ உடையவில்லை. காரணம், அதற்கு பிறகு
அவர்கள் தேவன் அவர்களுக்கு கொடுத்த வார்த்தையின்படி வாழ்ந்து தங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே வல்லமையான விளைவுகளை காண வேண்டும். கவனிக்கிறீர்களா? அல்லேலூயா. எனவே அற்புதங்கள் மூலமாகவே, அதிசயங்கள் மூலமாகவே மனித வாழ்வினுடைய அனைத்து தேவைகளை சந்திப்பது வேதபூர்வமான சத்தியம் அல்ல, அது தேவன் கொடுத்த உபதேசமும் அல்ல. ஆனால் பரிதாபகரமாக இன்றைக்கு எந்த ஒரு ஊழியக்காரர் வந்தாலும் வல்லமை எதிர்பாருங்கள். எக்ஸ்பெக்ட் கிரேட்டர் திங்ஸ் ஃப்ரம் காட். பெரிய காரியங்களை எதிர்பாருங்க. உங்களால் கூடாதவெல்லாம் அவரால் கூடும். இதில் ஒன்றும் மாற்றுக்கருத்து இல்லை. ஆனால் அது தேவனுடைய திட்டம் அல்ல, தேவனுடைய கொள்கை அல்ல. நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியத்திலும் ஒரு அற்புதத்தையே செய்து அதன் மூலமாக நம்மை வாழ வைப்பதல்ல. இந்த அற்புதங்களை காட்டிலும், இந்த வல்லமையை காட்டிலும் அதிகமாக கிரியை செய்கின்ற ஒன்று இருக்கின்றது. அது என்னவென்றால் தேவனுடைய வார்த்தை. மனிதன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாய்ந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொன்ன காரணம் அதுதான். அருமையானவர்களே, வார்த்தைகள் வழியாகத்தான் மனிதன் பிழைப்பான். எனவே உண்மையான தேவ ஊழியக்காரர் எவராக இருந்தாலும் அவர் தேவனுடைய வழிகளை விளம்பரம் பண்ண வேண்டும், தேவனுடைய வார்த்தைகளை விளம்பரம் பண்ண வேண்டும். அவர் தேவனுடைய உபதேசங்களை ஜனங்களுக்கு சொல்ல வேண்டும். ஜனங்கள் எப்படி இருக்கிறார்கள், எப்படி வாழ்கிறார்கள் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள செய்ய வேண்டும். அவர்கள் எப்படி வாழ வேண்டும் என்கிறதை குறித்த தேவனுடைய கருத்துக்களை சொல்லிக் கொடுக்க வேண்டும். இன்னும் நாம் லூக்கா 24ஆம் அத்தியாயத்தினுடைய 47வது வசனத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சகல ஜனங்களுக்கும் சென்று எதை சொல்லுகிறார் பாருங்கள். அற்புதங்களை அல்ல, அதிசயங்களை அல்ல. என்ன செய்யுங்க? புறப்பட்டு சென்று பாவ மன்னிப்பையும் மனம் திரும்புதலையும் எல்லாருக்கும் சொல்லுங்க. ஆனால் இன்னைக்கு பரிதாபகரமாக நம்முடைய கிறிஸ்தவ ஊழி நடத்துகிற கூட்டங்களுக்கெல்லாம் என்ன பேர்? மனம் திரும்புதலை அறிவிக்கும் கூட்டம். ஒன்றும் வேண்டாம். பரப்பாடியில் இந்த 3 நாள் கூட்டங்கள் நடக்கிற இந்த சூழ்நிலையில் ஒரு போஸ்டர், மனம் திரும்புவதற்கு அழைக்கின்ற கூட்டம், இல்லை இந்த சத்தியத்தை அறிவிக்கின்ற கூட்டம் அப்படின்னு ஒரு போஸ்டர் போட்டு ஒரு சோத்தில் விட்டும், இன்னொரு பக்கத்தில் அற்புத சுகம் அளிக்கும் கூட்டம், குருடர்கள் பார்க்கிறார்கள், செவிடர்கள் கேட்கிறார்கள், முடவர்கள் நடக்கிறார்கள் அப்படின்னு போட்டு ஒரு போஸ்ட் ஓட்டும். இந்த போஸ்டையெல்லாம் பரப்பாடியில் உள்ள மக்கள் எல்லாம் பார்க்குறாங்க. அப்புறம் இந்த திசை விலைக்கு போகிறவங்க வரவங்களாம் பார்க்குறாங்க, அந்த பக்கம் போகிறவங்களாம் பார்க்குறாங்க. அப்புறம் நடக்கிற கூட்டம் 2 பக்கம் 2 கூட்டம் நடக்குது. ஒரு கூட்டம் என்ன கூட்டம்? மனம் திரும்புதலை குறித்து அறிவிக்கிற கூட்டம், இல்லைன்னா தேவனுடைய வார்த்தைகளை அறிவிக்கிற கூட்டம், சத்தியத்தை அறிவிக்கிற கூட்டம். இன்னொரு கூட்டம் என்ன கூட்டம்? அற்புத சுகம் அளிக்கும் கூட்டம். எங்கே அதிகமான ஆட்கள் போயிருப்பாங்க? ஏனென்றால் நாம் எப்பொழுதுமே அற்புதங்களையும் அதிசயங்களையுமே எதிர்பார்த்து பழகி போய்விட்ட காரணத்தினாலே நம்முடைய எதிர்பார்ப்புகளின் அடிப்படையில் தான் இன்றைக்கு ஊழியர்கள் செயல்படுகிறார்கள். ஆனால் ஊழியக்காரர்கள் என்பவர்கள் முக்கியமாக தேவனுடைய வார்த்தைகளை அறிவிக்க வேண்டும். ஏனென்றால் வார்த்தைகள் மூலமாக ஏற்படாத விளைவுகளை அற்புதங்கள் மூலமாக ஒருவரும் காண முடியாது. ஆகையால் தான் 5 அப்பங்களை கொண்டு 5000 பேருக்கு பங்கிட்டு கொடுத்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய அற்புதத்தை கண்ட ஜனங்கள் மறுபடியும் அவர் அந்த பகுதிக்கு வந்த பொழுது இதுபோன்ற அற்புதம் நடக்க வேண்டும் என்பதற்காக ஆயிரக்கணக்கில் கூடி வந்தார்கள். பஞ்சம் நிறைந்த காலம் அது. ஒருவேளை உணவுக்கு கூட போராட்டம் இருந்த காலம் இது. யாராவது ஒருவர் அற்புதமாக வந்து இது போன்ற காரியங்களை செய்தால் மிகவும் ஆறுதலாக இருக்குமே என்று நம்பப்பட்ட காலம் அது. அப்படிப்பட்ட காலகட்டத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 5 அப்பங்களை கொண்டு 5000த்துக்கும் அதிகமானவர்களுக்கு அவர் உணவளித்த பொழுது அதை பார்த்து ஜனங்களின் சதைவர் மச் இம்ப்ரெஸ்ட். அதை பார்த்து இதை மாதிரி நடக்கணும் அப்படின்னு பெருங்கூட்டம் மக்கள் வருகிறார்கள். அப்படி பெருங்கூட்டம் மக்கள் வந்த உடனேயே இயேசுநாதர் என்ன செய்கிறார்? அற்புதங்களை எதிர்பார்த்து வந்த மக்களுக்காக அற்புதங்களை எல்லாம் அவர் செய்திருக்க வேண்டும். ஆனால் அவர் இடத்தை காலி பண்ணிட்டு வேற ஒரு இடத்துக்கு போகிறார். இவர்கள் அற்புதத்தை தேடி இங்கே காத்திருக்கிறார்கள், இங்கே அவர் இல்லை, அவர் இன்னொரு இடத்துக்கு போய்விடுகிறார். இங்கே போயிருப்பாரோ அவர் இருக்கிற இடத்துக்கு நாம போகலாம் என்று சொல்லி அங்கு போகிறார்கள், இங்கு போகிறார்கள். ஆனால் எங்கேயும் அவரை பார்க்க முடியல. கடைசியில் அவரே ரிட்டர்ன் வரார். அவளோடு காத்திருக்கிற ஜனங்களை பார்த்து உங்களுடைய பக்தியை மெச்சுகிறேன், உங்களுடைய ஆர்வத்தை மெச்சுகிறேன், என்னிடத்தில் இருக்கிற வல்லமை நீங்கள் எவ்வளவா விசுவாசி எதிர்பார்த்து கொண்டிருக்கீர்கள், அதற்காக மெச்சுகிறேன் என்று சொல்லாதபடிக்கு அவர்களை பார்த்து சொன்னார், ஜனங்களே, நீங்கள் என்னை தேடுவது எதற்காக என்றால் வேற ஒன்றுக்காகவும் கிடையாது. அற்புதங்களை கண்டதினால் அல்ல, அப்பம் புசித்து திருப்தி அடைந்ததினால அதுபோல இன்னொரு முறை நடக்க வேண்டும் என்பதற்காக வந்திருக்கிறீர்கள். பஞ்ச நிறைந்த காலம், ஜனங்கள் பட்டினி பசி அனுபவித்த அந்த காலம், மனதுருக்கமுள்ள இயேசு கிறிஸ்து அங்கே சொல்லுகிறார், அழிந்து போகிற போஜனத்திற்காக என்ன தேடிக்கொண்டிராதுங்க. நான் எவ்வளவுதான் உங்களுக்கு அற்புதத்தின் மூலமாக உங்களுடைய தேவைகளை சந்தித்தாலும் அந்த விதத்தில் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு பரலோகம் போயிட முடியாது. மோசே இத்தனை அற்புதங்களை செய்த பிறகும் வனாந்தரத்திலே அவர்கள் அழிந்து போனார்களே,
தேவன் அற்புதகரமாக அவ்வளவு ஜனங்களுக்கும் ஆகாரம் கொடுத்தும் அவர்களை வாழ வைக்க முடியவில்லையே? அதுவல்ல, நான் உங்களுக்காக அப்பமாக வந்திருக்கின்றேன். யோவான் 6ஆம் அத்தியாயத்தினுடைய 33ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, தேவன் உங்களுக்காக கொடுப்பதற்கு ஆயத்தம் பண்ணினது இந்த கோதுமையினால் செய்யப்பட்டதான உங்கள் பசிக்கு உதவுகிறதான அப்பங்கள் அல்ல, வானத்திலிருந்து வந்த நான் தான் அந்த அப்பம். என்னை நீங்கள் புசிக்க வேண்டும், என் இரத்தத்தை நீங்கள் பானம் பண்ண வேண்டும், அப்பொழுதுதான் நீங்கள் நித்திய வாழ்வை வாழ்வீர்கள் என்று சொல்லி தம்மை குறித்து அவர் பிரசங்கிக்க ஆரம்பித்தார். ஆனால் என்ன நடந்தது? தொடர்ந்து வருகிற வசனங்களை எல்லாம் நீங்கள் 6ஆம் அத்தியாயம் யோவானை வாசித்து பார்க்கும் பொழுது 60வது வசனத்தை வாசிக்கும் பொழுது கொஞ்ச நேரம் ஜனங்கள் கேட்டுக்கொண்டிருந்தாங்க, டென்ஷன் ஆயிட்டாங்க. எவ்வளவு நேரம் தான் காத்திருக்கிறது? ஏதோ முதல்ல கொஞ்சம் சீரியஸாக சில வார்த்தைகளை சொன்னார், அதற்கு பிறகாத ஒரு வல்லமை நடக்கும், ஒரு அற்புதம் நடக்கும். கடந்த முறை நடந்தது போல இப்பொழுதும் அற்புதம் நடக்கும். அந்த எதிர்பார்ப்போடு நாம் காத்து கொண்டிருந்தால், இவர் திரும்ப திரும்ப எதையோ பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார். இவர் தம்மை குறித்து பேசி கொண்டிருக்கிறார். தம்முடைய சரீரத்தை புசிக்க வேண்டும், தம்முடைய ரத்தத்தை குடிக்க வேண்டும், இப்படியாக விளங்கி கொள்ள முடியாத காரியங்களை பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறான்னு சொல்லி அவங்க டென்ஷனாக என்ன சொல்றாங்கன்னா, 60ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே சொல்கிறார், இட்ஸ் a very very hard teaching. இது ரொம்ப ரொம்ப கடுமையான போதனை. நாமளோ பசியாக வந்திருக்கிறோம், பட்டினியாக வந்திருக்கிறோம், வியாதியோடு வந்திருக்கிறோம், பலவிதமான வேதனையோடு வந்திருக்கிறோம், வாழ்க்கை சோர்வுகளோடு வந்திருக்கிறோம், சஞ்சலங்களோடு வந்திருக்கிறோம், நெருக்கடிகளோடு வந்திருக்கிறோம். இப்படிப்பட்ட நேரத்தில் நமக்கு ஆதரவாக இவர் ஏதாவது ஒரு வல்லமையின் மூலமாக செய்வார் என்றால், இவரோ பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறாரே, இந்த மணி வேலைக்கு பிரசங்கமா தேவை? தமிழ்நாட்டில் மிகப்பெரிய நிலைமையில் இருக்கிற ஒரு ஊழியக்காரர் ஒரு முறை பல வருடங்களுக்கு முன்பாக ஒரு கூட்டத்தில் பேசுகிற பொழுது அவர் சொன்னார், இப்பொழுது நமக்கு தேவையானதெல்லாம் பிரசங்கங்கள் அல்ல, பிரசன்னம் தான் வேணும் அப்படின்னு உடனேயே ஜனங்களை பாடல்களை ஆராதனை நடத்தி அந்த பிரசன்னத்தை உணரும்படியாக கொண்டு சென்றதை நான் பார்த்தேன். இந்த ஜனங்களும் அதைத்தான் சொல்லுகிறார்கள். இவருடைய பிரசங்கம் கடுமையானது, இதற்காக நாம் வந்தோம், அதான் என்னப்படும், லெட்ஸ் கோ பேக், நம்ம ரிட்டர்ன் ஆகிடுவோம், திரும்பி போயிடுவோம். இவர் அற்புதம் செய்கிற மாதிரி தெரியல. அப்போ அற்புதத்தை செய்யாத இயேசுநாதர் வேண்டாம், அதிசயம் செய்யாத இயேசுநாதர் வேண்டாம், நம்முடைய பசிக்கு உதவாத இயேசுநாதர் வேண்டாம் சொல்லி அவருடைய வசனங்களை வார்த்தைகளை புறக்கணித்து விட்டு அவர் புறப்பட்டு சென்று விடுகிறார். தொடர்ந்து வருகிற பொழுது 66ஆம் வசனம் வருகிற பொழுது, இறுதியாக அங்கே உட்கார்ந்து இருக்கிறவங்க எத்தனை பேர்? ஒன்லி 12 people, 12 பேர் மட்டுமே. அவர்களை பார்த்து இயேசுநாதர் கேட்கிறார், ஆயிரக்கணக்கில் வந்தாங்க போனாங்க கேட்டாங்க, இறுதியில் 12 பேர் தான் இருக்கிறீங்க, நீங்கள் என்ன மாதிரி ஐடியாவில் இருக்கிறீங்க? தொடர்ந்து இருக்கிற மாதிரி பிளானில் இருக்கிறீங்களா, இல்லை போயிடலான்னு பிளான் பண்ணி இருக்கிறீங்களா? அவ்விதமாக கேட்குற. அப்பொழுதுதான் பேதுரு சொல்லுகிறார், ஐயா எங்கே போவோம்? where shall I go? எங்கே போக முடியும்? நித்திய ஜீவ வார்த்தைகள் உம்மிடத்தில் என்றால் அல்லாமல் வேற எங்கே எங்களுக்கு கிடைக்கும்? நித்தியம் வரைக்கும் எங்களை வாழ வைக்கிற வார்த்தைகள் உண்மை இல்லாமல் ஒருவரிடத்திலும் எங்களுக்கு கிடைக்காதே என்று சொல்லி அவரிடத்திலேயே தங்கியிருந்தார்கள். அருமையான சகோதர சகோதரிகளே, தேவ வார்த்தைகள் வழியாகத்தான் தேவனுடைய வல்லமை வாழ்க்கையிலே கிரியை செய்கிறது. நீங்கள் வார்த்தையை கேட்டு வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வார்த்தைக்கு ஏற்றபடி உங்கள் வாழ்க்கையை மாற்றுவதற்கு உங்களை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கவில்லை என்றால், எத்தனை ஊழியர்கள் உங்களுக்காக ஜெபித்தாலும், எத்தனை உபவாச கூட்டங்கள் மூலமாக உங்களுக்காக ஜெபிக்கப்பட்டாலும், எத்தனை பிரபலமான உபவாச கூட்டங்கள் நீங்கள் சென்று வந்தாலும், உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் உண்மையான ஆசீர்வாதங்களை காண்பதற்கு வாய்ப்பில்லை. தேவன் தம்மை அறிவிப்பதற்காக, தம்மை வெளிப்படுத்துவதற்காக சில நேரங்களிலே நம்முடைய வேண்டுதலை கேட்டு ஒரு சில காரியங்களை செய்யக்கூடும். நம்முடைய வியாபாரத்தை ஆசீர்வதிக்கக்கூடும், நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்கக்கூடும், நம்முடைய வியாதியை நீக்க முடியும். ஆனால் அதையே நாம் தொடர்கதியாக்கி கொண்டு இந்த ஊழியக்காரிடத்தில் போனால் நமக்கு வல்லமையாக ஏதாவது நல்லது நடக்கும், இந்த கூட்டத்துக்கு போனால் ஆசீர்வாதம் கிடைக்கும், அப்படியாகவே ஒரு டெண்டன்சியில் போய் கொண்டிருந்தோம் என்று சொன்னால் நாம் தேவனால் ஆசீர்வதிக்கப்படுகிற அனுபவத்தை இழந்து போவோம். வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம், வசனத்திற்கு கீழ்ப்படிவோம். தேவன் தம்முடைய வார்த்தைகள் மூலமாக நம்மை வழி நடத்தித்தான் ஆசீர்வதிக்கின்றார் என்கிற உண்மையை நாம் மறந்துவிட வேண்டாம். கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழியில் நடக்கிறவன் எவனோ அவன்தான் பாக்கியவான் என்று சங்கீதம் 128:1 சொல்லப்படுவதை பார்க்கிறோம். அருமையானவர்களே, வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும், வசனத்துக்கு நேராக நாம் திரும்ப வேண்டும். இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் ஒரு வியாதிக்கு ஜெபம் பண்ணி ஒரு வியாதி சுகமாயிடுச்சுன்னா உடனே தமிழக அளவில், இந்திய அளவில் அவர் ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுவார், ஸோ பாப்புலர் ஆகிடுவார் இல்லையா? அவர் ரொம்ப வல்லமையானவர், ரொம்ப வல்லமையானவர், அவர் ஜெபம் பண்ணால் வியாதியெல்லாம் போயிடுது, அவர் ஜெபம் பண்ணால் பிசாசெல்லாம் ஓடுது, அவர் கையை தூக்குனா போகிற இதில் வரவங்களாம் விழுந்துடுறாங்க. அந்த மாதிரி அவரை குறித்து பிரபலமான வார்த்தையில் உருவாகி விடுகிறது. ஆனால் இந்த மோசையினுடைய காலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால்,
தேவன் மோசையின் மூலமாக வல்லமையும் வெளிப்படுத்தினார், வார்த்தைகளையும் வெளிப்படுத்தினார். என்ன நடந்தது? வல்லமை வெளிப்பட்டது, வார்த்தையும் வெளிப்பட்டது. ஆனால் அந்த வல்லமை வெளிப்பட்ட விதத்துக்கும் வார்த்தை வெளிப்பட்ட விதத்துக்கு இடையில ஒரு வித்தியாசத்தை நீங்கள் பார்க்க முடியும். உதாரணமாக 40 வருஷமாக ஆடு மேய்ச்சிட்டு இருந்த மோசையை தேவன் சந்தித்து கூப்பிடுற, வாப்பா நீ ஒரு பெரிய வேலை எனக்காக செய்யணும், அதுக்காக ஒரு நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன். நீ எகிப்துக்கு போய் அங்கே உன்னுடைய இனத்தாராகிய இந்த எபிரேய மக்கள் அடிமைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க, அவங்கள நீ அந்த ராஜாவிட்ட இருந்து விடுதலை செய்யணும், அதுக்காக நீ போ அப்படி சொல்கிறார். அதுக்கு முடியாதுங்கிறான் மோசே. ஐயோ, இந்த 80வது வயசில், இந்த வயசான வேளையில் நான் ஒரு பெரிய ராஜாவுக்கு முன்னாடி எப்படி போய் நிற்கிறது? கேவலம் ஆடு மேய்க்கிறவனாக மாறிட்டேன். அதுக்கு பிறகு ராஜாவுக்கு முன்னால் போய் என் ஜனங்களை விடுதலை செய்யணும்னு சொன்னால் அது எப்படி நடக்கும்? 40 வயசில் சாதிக்க முடியாததை நான் எப்படி 80 வயசில் போய் சாதிக்க முடியும்? ஐ வில் நாட் கோ, நான் போக மாட்டேன். வேற யாரையாவது அனுப்பும், வாட்ட சாட்டமானவனை, அதுக்குள்ள ஆற்றல் உள்ளவனை அனுப்பு, நான் போக மாட்டேன். நான் வயசான மனுஷன், மறுபடியும் போய் சிக்கலை மாட்டிக்க நான் விரும்பல, ஏற்கனவே பட்டது போதும். 40 வயசில் அப்படிப்பட்ட ஒரு முடிவுக்கு வந்து தான் என் வாழ்க்கை நாசமாயிட்டு 40 வருஷம் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கேன். மறுபடியும் அந்த மாதிரிப்பட்ட ஒரு கேவலமான அனுபவம் எனக்கு வேண்டாம், நான் போக மாட்டேன் அப்படின்னார். ஆனாலும் தேவன் அவனோட பேசி பேசி கன்வின்ஸ் பண்ணி அவன் அனுப்புகிறார். ஆனால் அனுப்புறதுக்கு முன்னாடி தேவன் அவனுக்கு ஏதாவது ஸ்பெஷல் ட்ரைனிங் கொடுத்தாரா? ஒரு 7 நாள் செமினாரோ இல்லை ஒரு 15 நாள் செமினாரோ இல்லை ஏதாவது ஒரு வல்லமை முகாமோ நடத்தினாரா? எப்படி பார்வோனுக்கு முன்னால் போய் நீ வல்லமை செய்யணும், எப்படி வல்லமை வெளிப்படும், வல்லமை வெளிப்படுவதற்கு உன்னதத்தில் எப்படிப்பட்ட அபிஷேகமெல்லாம் இருக்கணும், எப்படிப்பட்ட ஆற்றலாம் இருக்கணும், ஏதாவது ட்ரைனிங் கொடுத்தாரா? கொடுக்கலையா? வாயை திறந்து சொல்லுங்களா? ஒன்றும் கொடுக்கல, ஒரு ட்ரைனிங்கும் கொடுக்கல. புறப்பட்டு போ, ப்ரொசீட் ஆன், நீ போ நான் வரேன் அப்படின்ட்டார். அவன் புறப்பட்டு போய் போன உடனேயே அற்புதம் செய்ய ஆரம்பிச்சிட்டான். ஒரு ட்ரைனிங் கிடையாது, ஒரு செமினார் அட்டன் பண்ண அனுபவமும் கிடையாது, உபவாசமும் அதுக்காக ஸ்பெஷலாக இருக்கல. நேரடியாக போனான். ஆண்டவர் சொன்னார், சொன்னபடியே போனான். ஆரோனை அழைத்து கொண்டு போனான். போய் அந்த ராஜாவையே பணிய வைத்தான். 9 வாதைகள் மூலமாக அந்த ராஜாவை சரண்டர் பண்ண வைத்தான். இதுக்கெல்லாம் ஆண்டவரிடத்துல போய் அவன் வந்து தனியாக கிளாஸ் ஒன்றுங்க கலந்துக்கல. பாருங்கள், வல்லமை வெளிப்படுத்த தேவன் மோசையை அனுப்பின பொழுது அப்படியே அனுப்பிவிட்டார், போ, என வல்லமையை நான் தான் வெளிப்படுத்த போகிறேன். ஆனால் கொஞ்சம் ஆண்டுகள் கடந்து சென்ற பிறகு தேவன் மறுபடியும் மோசையை அழைத்தார். மோசே வா, இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இந்த ஜனங்களுக்கு போதிப்பதற்காக என்னுடைய பிரமாணங்களை உனக்கு தரப்போகிறேன், சட்டத்திட்டங்களை தரப்போகிறேன். எதிர்காலத்தில் இவங்க நன்றாக வாழணும்னா, ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையை வாழணும்னா அவங்க எப்படி நடந்துக்கணும், எப்படி செயல்படணும், அவங்களுடைய நடத்தை எப்படி இருக்கணும், ஒழுங்கு எப்படி இருக்கணும், எப்படிப்பட்ட முறைகளை பின்பற்றணும், அது தொடர்பான சட்டத்திட்டங்களையும் போதனைகளையும் உபதேசங்களையும் பிரமாணங்களையும் நான் உனக்கு கொடுக்க போகிறேன் அப்படி சொல்லிட்டு மோசே கூப்பிட்டுட்டு என்ன பண்ணார்? இதுக்காக எங்கே வர சொன்னார்? மலைக்கு மேலே வா அப்படின்னார். வல்லமை வெளிப்படுத்துறதுக்காக ஒரு மலைக்கு மேலேயும் வர சொல்லலை, நல்லா கவனிச்சிங்க. ஆனால் அந்த வார்த்தைகளை ஜனங்களுக்கு கொடுப்பதற்காக, உபதேசங்களை ஜனங்களுக்கு கொடுப்பதற்காக, சட்டத்திட்டங்களை கொடுப்பதற்காக மோசே அழைத்த பொழுது அப்படியே சட்டத்திட்டங்களை ஒரு கல்லில் எழுதி கொண்டு போய் கொடு, இல்லை வாஸ்து காட்டு அப்படி சொல்லலை. அதுக்கு பதிலாக என்ன செய்தார்? சீனாய் மலையில் ஏறி வா, உன் கூட ஒரு தரம் வரக்கூடாது, நீ மட்டும்தான் தனியாக வரணும் அப்படின்னு அழைச்சிட்டு போய் எவ்வளவு நாள் அங்கே அரெஸ்ட் பண்ணி வச்சிருந்தார் அவனை? 40 days. ஆனால் வேத பண்டிதர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, உண்மையிலேயே அது கேலண்டர் கணக்குப்படி 40 days கிடையாது, அது ஒரு சச் அ லாங் டைம். ஒரு பெரிய கால அளவுக்கெல்லாம் அந்த காலகட்டத்தில் 40 நாட்கள், அதை விட குறைவான காலகட்டத்துக்கு 14 நாட்கள் 10 நாட்கள் இப்படி சொல்லுகிற பழக்கம் இருந்ததாம் அந்த நாட்களில். நமக்கு அது ரொம்ப தெளிவாக தெரியலை. அப்படி எண்ணி 30, 35, 36, 37, 38, 39, 40 அப்படி அல்ல, ஒரு பெரிய கால அளவை குறிப்பதற்கு 40 நாட்கள் என்று சொல்லுகிற பழக்கம் அந்த காலத்தில் இருந்ததாகவும், அப்படித்தான் மோசே சீனாய் மலைக்கு சென்று நீண்ட காலம் அங்கே தங்க வேண்டியதாக இருந்தது. ஆகையால் தான் ஜனங்கள் இனி மோசையை நாம் எதிர்பார்த்து பிரயோஜனம் இல்லை, ஹிஸ் சாப்டர் இஸ் ஓவர், அவனுக்கு என்னமோ நடந்து போச்சுது, இதுக்கு மேல் அவனுக்கு காத்திருந்து நம்ம பலன் இல்லைன்னு சொல்லி வேற கடவுளை உருவாக்கும்படியான விக்கிரகங்களை செய்கிறதுக்கு ஆர்வம்ட்ட கேட்குறாங்க. ஏதோ நாம் வந்து அந்த வேத பண்டில் சொல்லுகிற விதமாக ஒரு பெரிய லாங் டியூரேஷனை குறித்து நாம் விசுவாசிக்காவிட்டாலும் கூட 40 நாட்களுங்கிறது ஒரு பெரிய கால அளவு தான் இல்லையா?
இந்த 40 நாட்களும் இந்த மோசையை மலைக்கு மேலே அழைச்சிட்டு அவனை தங்க வச்சு அவனுக்கு சாப்பாடு கொடுக்காம அவனுக்கு தண்ணி கொடுக்காம 40 நாட்கள் அவனை தம்மோடு வைத்து கொண்டு போதித்து கீழே இறக்கி வந்த பிறகுதான் அவன் ஜனங்களுக்கு வார்த்தைகளை சொன்னான். நல்லா கவனிச்சிங்க. தேவனுக்கு முன்பாக மனிதன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பது தொடர்பான சத்திய பிரமாணங்களை தேவன் அவர்களுக்கு கொடுக்க முன்வந்த பொழுது அதை பெற்றுக்கொண்டு ஜனங்களுக்கு கொடுக்க 40 நாட்கள் தேவனோடு அவன் தங்க வேண்டியது இருந்தது. 40 நாட்கள் தேவனால் போதிக்கப்பட வேண்டிய அவசியம் இருந்தது. தேவன் போதித்தவைகள் எல்லாம் அவன் ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இருந்தது. தேவன் போதித்தவைகள் எல்லாம் கொஞ்சம் மாறுதல் இல்லாமல் தைரியமாக ஜனங்களிடத்தில் போய் சொல்ல வேண்டிய ஒரு ஆயத்த நிலை தேவைப்பட்டது. நல்லா கவனிச்சிங்களா? வல்லமையை வெளிப்படுத்துவதற்கு விசேஷ ட்ரைனிங் ஒன்றும் இல்லை. ஆனால் வார்த்தையை வெளிப்படுத்துறதுக்கு நீண்ட காலம் தேவனோடு அவன் தங்க வேண்டி இருந்தது. காரணம் என்னவென்றால், ஒரு மனிதனை தேவன் அழைத்து அவனுக்கு போதித்து அவனை புடமிட்டு அவனை சோதித்து அவன் தன்னுடைய வார்த்தைகளுக்கு உண்மையுள்ளவனாக இருப்பான் என்பதை பரிசோதித்து பார்த்து அதற்கு பிறகு தான் வார்த்தையை கொடுப்பார். வல்லமை யார் வழியாகவும் வர முடியும்? வார்த்தையோ அவருக்கு முன்பாக உண்மையாக இருக்கிற இடத்துலேருந்து மட்டும்தான் வர முடியும். அல்லேலூயா. வேதத்தை முழுவதும் வாசித்து பாருங்கள். தேவனுக்கு முன்பாக உண்மை உத்தமமாக யார் இருந்தார்களோ அவர்கள் மூலமாக மட்டுமே வார்த்தைகள் வெளிப்பட்டது. ஆகையால் இந்த வார்த்தைகளுடைய விசேஷத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் பரிதாபகரமாக இந்த நாட்களிலே வேத வார்த்தைகளுக்கு ஜனங்கள் மத்தியிலே பெரிய வரவேற்பு இல்லை. வார்த்தையா, அதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்? எத்தனையோ பிரசங்கம் எத்தனையோ வருஷமாக கேட்டுட்டு இருக்கிறோம். பிரசங்கத்தை கேட்டு என்ன பண்ணுறது? எக்ஸ்ட்ரானரியா ஸ்பெஷலாக ஏதாவது நடக்குமா? அருமையான வார்த்தையின் மூலமாக நீங்கள் தேடாத ஆசீர்வாதத்தை தேவ ஊழியர்கள் வாயிலாகவோ தேவ ஊழியர்களுடைய திட்டங்கள் வாயிலாகவோ தேவ ஊழியர்கள் நடத்துகிற கூடுகள் வாயிலாகவோ அவர்களுடைய வல்லமையின் வாயிலாகவோ தேடுவீர்கள் என்று சொன்னால் one day you will be disappointed. நீங்கள் ஏமாந்து போவீங்க. வார்த்தையின் மூலமாக ஆசீர்வாதத்தை தேடுங்கள். வார்த்தை என்ன சொல்லுகிறது? ஒரு மனிதன் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் அவன் முதலாவது தான் பாவியாக இருக்கிறதை உணர்ந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக தனக்குள் பெற்றுக்கொள்ள வேண்டும். யோவான் 1ஆம் அத்தியாயத்தினுடைய 12ஆம் வசனம் சொல்லுகிறது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாக அவரை எத்தனை பேர் ஏற்றுக்கொண்டார்களோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட விரும்புகிறீர்களா? உங்கள் வாழ்க்கையை பிரச்சனைகள் நீங்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? உங்கள் வாழ்க்கையை அமைதியாக வாழ விரும்புகிறீர்களா? சந்தோஷமாக வாழ விரும்புகிறீர்களா? தோல்விகள் இந்த வெற்றிகளுக்கு நேராக போக விரும்புகிறீர்களா? நம்பிக்கையற்ற சூழ்நிலைகளிலிருந்து நம்பிக்கையை நோக்கி போக விரும்புகிறீர்களா? இருள் சூழ்ந்த நிலையிலிருந்து வெளிச்சத்தை நோக்கி போக விரும்புகிறீர்களா? முதலாவது இங்கே வாருங்கள். இங்கே யோவான் 1ஆம் அத்தியாயத்தினுடைய 12ஆம் வசனத்திற்கு வாருங்கள். தேவ ஊழியர்களை நோக்கியல்ல நீங்கள் ஓட வேண்டியது, கூடுகைகளை நோக்கியல்ல ஓட வேண்டியது, வல்லமையான திட்டங்களை நோக்கியல்ல ஓட வேண்டியது. நீங்கள் ஓட வேண்டியது இந்த வார்த்தையை நோக்கி. காரணம் என்னவென்றால், தேவன் ஒரு மனிதனை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் அவன் முதலாவது தேவனுடைய பிள்ளையாக மாற வேண்டும். ஆண்டவரை அறியாத நேரத்தில், அறியாத சூழல்ல, அறியாத மக்களுக்கு அவர்கள் அறிந்து கொள்ளுவதற்கு ஏதுவாக ஆண்டவர் ஊழியர்கள் வாயிலாக அற்புதங்களை செய்வார், அதிசயங்களை செய்வார். இன்னும் அவர்கள் ஆண்டவரை அறியாத காரணத்தினாலே, ஆண்டவருடைய வார்த்தைகளை அறியாத காரணத்தினாலே, ஆசீர்வதிக்கப்படுவதற்கான வழிகள் இன்னும் அவர்களுக்கு தெரியாத காரணத்தினாலே, அவர்கள் தேவனை அறிந்து கொள்வதற்கு ஏதுவான ஒரு தூண்டுதலை பெற வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் அவர்களுடைய விசுவாசத்தை அங்கீகரித்து அவர்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய முடியும். ஆனால் அதையே எதிர்பார்த்து தொடர்ந்து ஊழியர்கள் வாயிலாகவும் ஊழியர்களுடைய திட்டங்கள் வாயிலாக ஆசீர்வாதத்தை தேடினால் அங்கே தொடர்ந்து ஆசீர்வதிக்கப்படுவதற்கு வாய்ப்பு இல்லை. இன்றைக்கு பாருங்கள், இன்றைக்கு பல ஊழியர்கள் நடத்துகிற பங்காள திட்டங்களில், பல ஊழியர்கள் நடத்துகிற பிரபலமான ஜெபக்கூடுகைகளில் அதிகமாக கலந்து கொள்ளுகிற மக்கள் யார்? அற்புதங்களை எதிர்பார்த்து அங்குமங்கும் ஓடுகிற மக்கள் யார்? கிறிஸ்தவ மக்கள், கிறிஸ்டியன்ஸ். அவங்க எவ்வளோ வருஷமா கிறிஸ்டியன்ஸ்? பல வருஷங்களா, தலைமுறையா. அவங்க அப்பாவும் கிறிஸ்தவர் தான், அவங்க அப்பாவும் கிறிஸ்தவர் தான். அவங்க வழி வழியாக போயிட்டே இருந்தால் அது போயிட்டே இருக்கும். லாங் டைம் கிறிஸ்டியன்ஸ், ஜெனரேஷன் டு ஜெனரேஷன் தே ஆர் கிறிஸ்டியன்ஸ். அந்த கிறிஸ்தவர்கள் தான் வியாதி வந்தால் ஊழியக்காரர்கிட்ட ஓடுறாங்க, வியாபாரத்தில் தோல்வி வந்தால் ஜெபக்கூடுகைக்கு போகிறாங்க. நீங்கள் ஏன் ஆண்டவரிடத்தில் போகவில்லை? அன்றைக்கு ஒரு கூட்டம் ஜனங்கள் இயேசுவைத்தான் தொட வந்தார்களே அன்றி இயேசுநாதருடைய ஊழியர்களை தொட வரவில்லை. அப்படித்தானே?
இயேசுநாதரை தொட வந்த இடத்துல அவரை தொட முடியாமல் போனதுனால பக்கத்தில் இருக்கிற பேதுருவை தொட்டிட்டு போவோம், யோவானை தொட்டுட்டு போவோம் அப்படின்னு வரல, அவரைத்தான் தொட வந்தார்கள். அப்படியானால் இயேசு கிறிஸ்துவை அறிந்த கிறிஸ்தவர்களாகிய நாம் ஏன் நம்முடைய வாழ்க்கை தேவைகளுக்கு மத்தியில், வாழ்க்கை நெருக்கடிகளுக்கு மத்தியில், வாழ்க்கை சோதனைகளுக்கு மத்தியில் ஊழியர்களை நோக்கி ஓடாமல் ஆண்டவரை நோக்கி ஓடக்கூடாது? ஊழியர்களை நோக்கி யார் ஓட வேண்டும் என்றால், இதுவரையிலும் கேள்விப்பட்டிராதவர்கள், இதுவரையிலும் அறியாதவர்கள், ஆண்டவரை பற்றி தெரியாதவர்கள், ஆண்டவருடைய வழிகள் புரியாதவர்கள், அவர்கள் போகலாம். ஆனால் நீங்கள் எத்தனை வருடமாக வேதம் படிக்கிறீர்கள்? எத்தனை வருடமாக புத்தகங்கள் படிக்கிறீர்கள்? எத்தனை வருடமாக டிவி வழியாக செய்தி கேட்கிறீர்கள்? உங்கள் வாழ்க்கையினுடைய பிரச்சனைகளுக்கு நீங்கள் நம்புகின்ற ஆண்டவரிடத்தில் சென்று ஒரு தீர்வை தேடுவதற்கு உங்களுடைய இருதயம் ஏன் இன்னும் பக்குவப்படவில்லை? காரணம் என்னவென்றால், இன்றைக்கு கிறிஸ்தவர்களாக தங்களை அறிவிக்கின்ற பெருங்கூட்ட மக்கள் உண்மையில் கிறிஸ்தவர்களே அல்ல. நாம் பைபிள் வச்சிருக்கிறதுனாலையோ, தலைமுறையாக திருச்சபைகளுக்கு வருகிறதுனாலையோ, திருச்சபை கமிட்டிகளில் கலந்து கொண்டு பெரிய பெரிய வேலைகளை செய்கிறதுனாலையோ நாம் கிறிஸ்டியன்ஸ் கிடையாது. நாம் காணிக்கை கொடுக்கறதுனாலையோ, பாமால பாடுகிறதுனாலையோ, வாரம் விசுவாச அறிக்கை செய்கிறதுனாலையோ, மனம் திரும்பாமலே பாவ அறிக்கை செய்கிறதுனாலையோ, இல்லை ஊழியங்களுக்கு நிறைய கொடுக்கறதுனாலையோ, மிஷனரி ஸ்தாபனங்களுக்கு நிறைய கொடுக்கறதுனாலையோ நாம் கிறிஸ்டியன்ஸ் ஆக முடியாது. கிறிஸ்டியன்ஸ் ஆகணும்னா ஒரு மனுஷன் எவ்வளவு பக்திமானாக இருந்தாலும் கடவுளுடைய பார்வையில் அவன் பாவிதான் அப்படிங்கிறத உணர்ந்து ஆண்டவர்கிட்ட மனம் திரும்பணும். மத்தேயு 18:3 சொல்லுகிறது, நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல மாறவில்லை என்று சொன்னால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீங்கோ. உங்களுடைய ஆராதனை, உங்களுடைய காணிக்கை, உங்களுடைய பாடல்கள், உங்களுடைய சபை தொடர்பான அங்க வகுப்புகள் ஒன்று உங்களை கிறிஸ்தவர்களாக்காது, ஒன்று உங்களுக்கு தேவனுடைய ராஜ்யத்தை பெற்று தராது. நீங்கள் எவ்வளவு ஆண்டவருக்காக கொடுக்கலாம், எவ்வளவோ செய்யலாம், அவைகளுக்காக உங்களுக்கு நித்தியத்தில் பங்கு கிடைக்கவே கிடைக்காது. ஒரு பிரபலமான ஊழியக்காரர் தமிழ்நாட்டில் இருந்து ஆயிரக்கணக்கான ஊழியர் செய்கிற ஊழியக்காரர் ஒரு முறை சொன்னார், அவருடைய ஊழியத்துக்கு கொஞ்சம் நிறைய காணிக்கை கொடுக்குறவங்களுக்கு ஆண்டவர் பரலோகத்தில் ஒரு பங்கு கொடுப்பதாக அவருக்கு தீர்க்க தரிசனமாக தேவன் சொன்னதா. அப்போ நான் என் பத்திரிகையில் இது ஒரு பச்சை பொய். ஆண்டவர் ஒருபோதும் காணிக்கை கொடுக்குறவங்களுக்காக பரலோகத்தில் என்ன செய்ய மாட்டார், பங்கு கொடுக்க மாட்டார். அந்த திட்டம் ஒன்றும் இல்லை. அவருடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டு அவருடைய ஆவியினால் நடத்தப்படுறவங்களுக்கு மட்டும்தான் பரலோகத்துக்கு போய் சேர்ற பாக்கி கிடைக்குமே என்று காணிக்கை கொடுக்குறவங்களுக்காக கிடைக்கவே கிடைக்காது. ஆனால் அந்த ஊழியக்காரர் தன்னுடைய பிழைப்பிற்காக, தன்னுடைய வளமைக்கே சொன்னார், நீங்கள் எங்களுடைய ஸ்தாபனத்துக்கு காணிக்கை கொடுத்தீங்கன்னு சொன்னால் உடனடியாக ஒரு அற்புதம் நடக்கும், இன்னொன்று பரலோகத்தில் உங்களுக்கு ஒரு பங்கு இருக்கும். ரெண்டும் பொய். ஏன்னா பொய் எவ்வளவு சொன்னாலும் இன்றைய கிறிஸ்தவ மக்களுக்கு அது பொய்ன்னு தெரியாது. ஏன்னா இவர்களுக்கு உண்மை எது பொய் என்று தெரிகிற அளவுக்கு கிறிஸ்தவ அனுபவம் கிடையாது. இன்றைக்கு அதிகமாக பொய்களை நம்புகிறது கிறிஸ்தவர்கள் அல்லாதவள் அல்ல. நாம் நினைக்கிறோம் கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள் மத்தியில் மூட நம்பிக்கைகள் நிறைய இருக்குன்னு. இன்றைக்கு கிறிஸ்தவ மக்களின் ஏராளமான மூட நம்பிக்கைகள். இவர்கள் இதை விட்டு வெளியே கொண்டு வர்றதுக்கு ஒரு மாட்டில் உத்தரவு வந்தாலும் பத்தாது, 1000 மாட்டில் உத்தரவு வந்தால் கூட இந்த காலத்து கிறிஸ்தவங்களை திருத்துறது ரொம்ப கடினம். ஏன்னா அந்த அளவுக்கு இருதயம் கடினமாகி போச்சு. நீண்ட காலமாக பைபிளை கையில் வச்சு, நீண்ட காலமாக வாக்குறுதிகளை பற்றி பிடித்து கொண்டு, நீண்ட காலமாக ஜெபக்கூட்டங்களுக்கு போய் உண்மையான கிறிஸ்தவத்தை அறியாத கிறிஸ்தவர்களாக இந்த தலைமுறை கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். அன்னைக்கு கயிறை எடுத்துக்கொண்டு எருசலேம் தேவாலயத்துக்குள்ள புகுந்து விளாசினார் இயேசுநாதர். இன்னைக்கு நம்முடைய திருச்சபைகளுக்கு மத்தியில் இயேசுநாதர் கயிறு பத்தாதுங்க, AK-47 தேவைப்படும். அந்த அளவுக்கு கடினமாக போயிடுச்சு நம்முடைய திருச்சபைகளுடைய நிலைமைகள் எல்லாம். காரணம் கிறிஸ்துவை அறியாத கிறிஸ்தவர்கள், கிறிஸ்தவை அறியாத கிறிஸ்தவ திருச்சபைகள். ஆகையால் தான் 40 வருஷம் 50 வருஷமாக கிறிஸ்தவத்தில் இருந்து, 40 வருஷம் 50 வருஷமாக கிறிஸ்தவ ஸ்தாபனங்கள் இருந்து உடம்புக்கு வலின்னு சொன்னால் உடனே ஊழியக்காரர்கிட்ட போகிறேன். ஏன் அந்த ஊழியக்காரர் நம்புகின்ற ஆண்டவர் உங்களுக்கு தெரியாதா? நீங்கள் ஏன் முழங்கால் படியிட்டு ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே எனக்கு முதுகு வலிக்குது, எனக்கு முழங்கால் வலிக்குது, எனக்கு தலை வலிக்குது, எனக்கு உதவி செய்ய ஏன் கேட்கக்கூடாது? அப்படியெல்லாம் கேட்ட தரமாட்டேன். அதுக்கெல்லாம் ஒரு சிலருடன் கான்ட்ராக்ட் பேசியிருக்கேன், நீ அங்கே போ, அந்த ஊழியக்காட்ட போ, அந்த பங்காளர் திட்டத்தில் சேரு அப்படின்னு ஆண்டவர் சொல்லுவாரா? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவனே, நீ பேதுருவிடத்தில் போ, யோவான் இடத்துல போ, அவர்கள் உனக்கு என் வழியாக ஆறுதல் தருவாள் என்றார் சொன்னார். வாசித்து பாருங்கள் மத்தேயு 11:28. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவனே, நீ என்னிடத்துல வா, நான் உனக்கு, என்னிடத்துல கம் டு மீ. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அறியாதவர்கள் ஊழியர் இடத்துல போகட்டும், அறிந்தவர்களாகி நீங்கள் ஆண்டவரிடத்துல போங்க. ஆனால் ஏன் நம்ம போகல? we do not know Christ. we don't know Christ personally. நமக்கு கோயிலில் இருக்கிற இயேசுநாதர் தான் தெரியுமே ஒழிய நம்முடைய இதயங்களாகிய கோயிலில் இருக்கிறதுக்கு தம்மை ஒப்பு கொடுத்த இயேசுவை தெரியாது. நம்ம கோயிலில் வந்தால் கடவுளை தரிசிக்கிறோம்,
நம்முடைய பக்தியெல்லாம் கோயிலுக்குள்ள வந்தால் மட்டும்தான் விளங்குகிறது. வெளியே போனால் காற்றாக பறந்து போய் விடுகிறது. ஏன்னா நம்ம இயேசுநாதர் எங்கே இருக்கிறாரு? அவர் ஒரு கோயில் கடவுள், கோயிலில் இருக்கிறார். ஆனால் கோயிலை மட்டும் பக்தியாக வச்சிருக்கிறோம். கோயிலுக்குள்ளே வந்தால் மட்டும் பக்தியாக நடந்துக்கிறோம். கோயிலுக்கு வெளியே போனால் வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுவோம், வரம்பு இல்லாமல் பேசுவோம். எந்த தப்பு தவறு செய்யறதுக்கும் தாமதிக்க மாட்டோம். காரணம் நம்ம கடவுள் கோயில் கடவுள். ஆனால் கிறிஸ்தவ கடவுள் கோயில் கடவுள் அல்ல. அவர் ஒரு கோயிலில் தங்குறவர் இல்லை. அப்போஸ்தலர் நடவடிக்கை 7:48 சொல்லுகிறது, உன்னதமானவர் கைகளினால் கட்டின ஆலயங்களிலே தங்குவதில்லை. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 17:24 சொல்லுகிறது, மனிதர்கள் கட்டுகிற கட்டடங்களில் தேவன் தங்குவதில்லை. எங்க தங்குகிறார்? 1 கொரிந்தியர் 3:16-17 சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 6:19 சொல்லுகிறது, கடவுள் எங்கே தங்குகிறார்? மனிதனிடத்திலே தங்குகிறார். நீங்களே தேவனுடைய ஆலயம், நீங்களே தேவன் தங்குகிற ஆலயம், நீங்களே பரிசுத்த ஆவியானவர் தங்குகிற ஆலயம். தேவன் ஒரு கோயில் அல்ல, ஒரு மனிதனுடைய இருதயத்தில் தான் தங்க விரும்புகிறார். அவனுடைய இருதயத்தில் தங்குவதற்கு ஏற்ற விதமாக அவனுடைய இருதயத்தை தகுதிப்படுத்துவதற்காகத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் வந்து தம்முடைய ஜீவனை கொடுத்தார், ரத்தத்தை சிந்தினார். அல்லேலூயா. இந்த இயேசுவை நம்முடைய வாழ்க்கையிலே அறிந்து கொள்ள வேண்டும். அத வார்த்தைகளின் வழியாக ஆசீர்வதிகள். வார்த்தை சொல்லுகிறது, நாம் தேவனுடைய பிள்ளைகளாக முதல்ல மாறணும். பைபிள் படிக்கிற பக்தி போதாது, ஜெபிக்கிற பக்தி போதாது, வாக்குறுதிகளை விசுவாசிக்கிற பக்தி போகாது, ஸ்டிக்கர் ஒட்டுற பக்தி போதாது, ஊழியக்காரங்களுக்கு உபசரிக்கிற பக்தி போதாது, காணிக்கை கொடுக்கிற பக்தி போதாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னால வந்து, நான் பாவி ஆண்டவரே, நான் பாவியப்பா, என்கிட்ட குற்றம் குறை இருக்கப்பா, என்னை நான் திருத்த முடியலப்பா, என்னை சரி செய்ய முடியலப்பா, என் பழக்க வழக்கத்தை மாற்ற முடியலப்பா, என் மனநிலையை மாற்ற முடியல ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும். அந்த மாதிரி ஆண்டவருடைய சமூகத்தில் கதறுகிற பொழுது அவர் ஒரு மனிதனை கழுவி சுத்திகரித்து தேவனுடைய பிள்ளையாக மாற்றுகிறார். மாற்றுவது மட்டுமல்ல, கலாத்தியர் 4:6 சொல்லுகிறது, நாம் அடிமைகளாக இராமல் புத்திரராக இருக்கிறபடினாலே அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தம்முடைய புத்திரனுடைய ஆவியை நமக்குள்ளே அனுப்பினார். நல்லா புரிஞ்சுங்க. வெறுமனே நம்மளை பிள்ளைன்னு சொன்னது மட்டுமல்ல, நாம் பிள்ளை என்பதை உறுதிப்படுத்தி கொள்வதற்காக பரிசுத்தாவியை நமக்குள்ள அனுப்பி இருக்கிறார். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்களுக்கு பரிசுத்தாவி என்றாலே என்னவென்று தெரியாது. பரிசுத்தாவி தங்களோடு இருப்பதை குறித்த எந்த சிந்தனையும் கிடையாது. இடம் இல்லை, இல்லாத எப்படி அவங்களால புரிஞ்சுக்க முடியும்? அருமையான வார்த்தைகள் வழியாக ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். வேத வசனங்கள் வழியாக ஆசீர்வதி. தேவன் நம்மை பிள்ளைகளாக தெரிந்து கொண்டு நாம் பிள்ளைகளாக அவருடைய ஆசீர்வாதம் அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக தம்முடைய ஒரேவரான குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பி இரத்தம் சிந்த வைத்தார். ஆகையால் தான் ரோமர் 8:17 சொல்லுகிறது, நீங்கள் யார்? நீங்கள் பிள்ளைகள் அல்லவா? நீங்கள் பிள்ளைகளானால் சுதந்திரர் அல்லவா? அவருடைய செல்வங்களுக்கு சுதந்திரர் அல்லவா? அப்படியானால் உங்களுக்கு ஏன் ஜெபக்கூடுகைகள் மூலமாக ஆசீர்வாதம் தேவைப்பட்டது? உங்களுக்கு ஏன் வல்லமையான ஊழியக்காரத்தில் போய் கெஞ்சி அவர்களுடைய வல்லமையின் மூலமாக உங்களுக்கு உதவி தேவைப்பட்டது? இப்படிப்பட்ட அனுபவங்களுக்கு வேதாகமத்திலே சாட்சி உண்டோ? வாசித்து பாருங்கள், தேடி பாருங்கள், ஒருபோதும் கண்டுபிடிக்க மாட்டீங்க. ஏனென்றால் இந்த புதிய ஏற்பாடு காலம் என்பது எலியாவிடத்திலோ எலிசாவிடத்திலோ வேறு ஊழியக்காரத்தில் சென்று ஆசீர்வாதங்களை தேடுகிற யுகம் அல்ல. ஒவ்வொரு மனிதனும் தேவனை தங்களுக்குள் பெற்றுக்கொண்டு அப்பா பிதாவை என்று கூப்பிட்டு தனிப்பட்ட முறையில் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுகிற காலம். நான் 25 வருடங்களுக்கு அதிகமாக இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து பின்பற்றி வருகிறேன். இன்று வரைக்கும் எந்த ஊழியக்காரத்தில் போய் நான் ஜெபம் பண்ணது கிடையாது. ஒரே ஒரு முறை நீண்ட காலத்துக்கு முன்பாக தூத்துக்குடியில் நடைபெற்ற ஒரு பிரம்மாண்டமான கூட்டத்தில் ஒரு ஊழியக்காரர் என் தலையில் கையை வைக்கிறதுக்காக நான் நீண்ட நேரம் காத்திருந்தேன். 6 மணி நேரம் காத்திருந்தேன். அதற்கு பிறகு என் வாழ்க்கையில் எந்த இடத்துக்கு நான் போனது கிடையாது. எவ்வளவோ நெருக்கடி, எத்தனையோ கஷ்டங்கள், எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ போராட்டங்கள், வாழ்க்கைக்கு பதில் காண முடியாத எத்தனையோ நெருக்கடியான சூழ்நிலை வந்தது. எத்தனையோ பேர் சொன்னாங்க, அந்த அம்மா கிட்ட போங்க, அவங்க உங்களுக்கு வசனம் கொடுப்பாங்க. இந்த தீர்க்கதரிசி ஐயா கிட்ட போங்க, அவர் உங்களை பார்த்து ஜெபம் பண்ணி சொல்லிடுவார். நான் சொன்னேன், எந்த தீர்க்கதரிசன அம்மாட்டையும் நான் போக மாட்டேன், எந்த தீர்க்கதரிசன ஐயாக்கிட்டையும் போக மாட்டேன். காரணம் என்னவென்றால் வேதம் சொல்லுகிறது நான் அவருடைய பிள்ளை என்று. அல்லேலூயா. அவருடைய தந்தை என்று வேதம் சொல்லுகிறது. அது உண்மையாக இருக்கும் என்று சொன்னால் அந்த தேவன் என்னுடைய வாழ்க்கை பிரச்சனைகளுக்கு தீர்வு காட்ட வேண்டும், அந்த தேவன் என்னோடு பேச வேண்டும், அந்த தேவன் என்னை வழி நடத்த வேண்டும். அதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். அந்த நம்பிக்கை வீண் போகவில்லை. இன்றளவு நான் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறேன். தேவன் என்னை வழிநடத்தி கொண்டுதான் இருக்கிறார். என்னுடைய தேவைகளை சந்தித்து கொண்டுதான் இருக்கிறார். எத்தனை நெருக்கடிகளுக்கு மத்தியிலும் நான் ஆண்டவரிடத்தில் நேரடியாக பேசி பழகி அவருடைய உதவிகளை பெற்றுக்கொள்ள அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. இந்த தேவன் தான் நம்மை அழைக்கிறார். அல்லேலூயா. வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். இன்றைக்கு கிறிஸ்தவ மக்கள் வார்த்தைகள் மேல் இருக்கின்ற
ஒரு தாகத்தை, பசியை இழந்து போய்விட்டார்கள். வல்லமை வேண்டும், ஆனால் என்ன வேண்டாம்? வசனம் வேண்டாம், வார்த்தை வேண்டாம், செய்தி வேண்டாம். ஆனால் வார்த்தை வழியாகத்தான் நாம் ஆசீர்வதிக்கப்பட முடியும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டம் மக்கள் சில நேரங்களில் பிரசங்கங்களை கேட்டு நல்ல பிரசங்கம் அப்படிம்பாங்க, புத்தகங்களை படித்து விட்டு நல்ல அருமையான செய்தியும்பாங்க, கேட்டால் அந்த மாதிரி பிரசங்கம் கேட்கணும்பாங்க. ஆனால் அடுத்த முறை இது போன்ற ஒரு பிரசங்கத்தை கேட்குறதுக்கு ஒரு 5 மைல் வரமாட்டாங்க, ஒரு 2 மைல் வரமாட்டாங்க. அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு திருச்சபையில் நான் ஒரு நாள் பிரசங்கித்து முடித்து வந்தவுடனே அநேகர் என் பின்னால் வந்து சொன்னாங்க, பிரதர் நல்ல சபைக்கு தேவையான சத்தியத்தை சொன்னீங்க, ரொம்ப அருமையான வார்த்தைகள், நல்லா சொன்னீங்க, ரொம்ப நல்லா இருந்தது. நான் உடனே அவங்ககிட்ட சொன்னேன், அப்போ ஒன்று பண்ணுங்க, நாளைக்கு காலையிலேயே பக்கத்தில் ஒரு திருமண மண்டபத்தில் இது மாதிரி நாள் முழுசும் ஒரு கூட்டம் நடக்குது, அங்கே நீங்கள் வாங்க. அந்த கூட்டத்தில் அன்னைக்கு முதல் நாள் கலந்து கூட்டங்களும் ஒருத்தர் கூட வரல. ஆனால் அந்த திருச்சபையில் நடக்கிற அந்த கூட்டத்துக்கு அன்னைக்கு சாயங்காலம் வந்தாங்க. இப்போ எதுக்கு வந்தாங்க? ஏதோ ஒரு டேஸ்ட் இருந்தனால ஃபீல் பண்ணாங்களே ஒழிய அந்த டேஸ்ட்டுக்காக மறுபடி என்ன செய்யலை, எங்கும் ஓடி வரல. காரணம் என்ன தெரியுமா? ஏன் வார்த்தைகளை நாம் விரும்பவில்லை, வார்த்தைகளுக்காக ஒரு பெரிய முக்கியத்துவம் கொடுக்கவில்லை, வார்த்தைகளை தேடி செல்லவில்லை, வார்த்தைகள் நமக்கு தேவைப்படவில்லை. we don't need the word of God. நல்லா புரிஞ்சிங்க, வார்த்தை நமக்கு தேவைப்படலை. ஏன்? எந்த மனிதன் வார்த்தையை தேடுவான் என்றால், எந்த மனிதன் வார்த்தையை மேல் பசியுடனாக இருப்பான் என்றால், யார் ஒருவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இரட்சகராக ஏற்றுக்கொண்டு மறுபடியும் பிறந்து பிள்ளைகளாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் வார்த்தை தேவைப்படும். ஏன்றால் 1 பேதுரு 2ஆம் அத்தியாயத்தினுடைய 3ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே சொல்லுவாங்க, நீங்கள் திருவசனமாகிய ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாருங்க. குழந்தைங்க தான் பாலுக்கு ஆசையாருங்க, அப்படி தானே? நாமும் ஆண்டவருக்குள் மறுபடியும் பிறந்தா இந்த வார்த்தையின் மேலே வாஞ்சியாக இருப்போம். ஏன்னா ஒரு மறுபடியும் பிறந்தவனுக்கு, ஒரு உண்மையான கிறிஸ்தவனுக்கு வேற எதுவும் உண்மையான திருப்தியை கொடுக்காது. அவனுக்கு தேவ சத்தம் தான் திருப்தியை கொடுக்கும், தேவ வார்த்தை தான் திருப்தியை கொடுக்கும். அவன் அந்த தேவ வார்த்தைக்கு எத்தனை மைல்கள் வேண்டுமானாலும் போவான். சில நேரங்களில் நான் பிரசங்கிக்கிற கூட்டங்களில் கூட சிலர் வந்து சொல்லுவாங்க, பிரதர் நல்லா இருந்து செய்தி, பிரியாணி சாப்பிட்டது மாதிரி இருந்து, ஐஸ்கிரீம் மாதிரி இருந்து, நல்ல சூப்பர் டேஸ்ட் அப்படின்னு. அப்படி சொல்கிறவங்க அடுத்த 1 வருஷத்துக்கு நான் நடத்துகிற எந்த கூட்டத்திலையும் அவங்கள பார்க்க முடியாது. அடுத்த ஒரு வருஷம் வந்து அப்போவும் சொல்லுவாங்க, நல்ல ஒரு பிரியாணி சாப்பிட்டது. அப்புறம் தான் எனக்கு இதுங்க விளங்க முடிச்சுது, நல்ல பிரியாணின்னு சொல்கிறாங்க, அதுக்கப்புறம் ஏன் அந்த வார்த்தை கேட்குற வரமாட்டேங்கிறாங்க? இந்த கல்யாணங்களுக்கெல்லாம் நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் சில கல்யாண வீடுகளில் ஐஸ்கிரீம் எல்லாம் கொடுப்பாங்க, அப்படி தானே? நல்ல பிரியாணி, மட்டன் பிரியாணிலாம் நல்லா போடுவாங்க. சில வயசானவங்க, சுகர் கம்ப்ளைண்ட் உள்ளவங்க, பிபி கம்ப்ளைண்ட் உள்ளவங்க, அன்னைக்கு அவங்க அங்கே போகிற வேலை ஒரு எக்ஸப்ஷனுக்கு என்ன பண்ணிடுவாங்க, கிடைக்கிறது நல்லா சாப்பிட்ருவாங்க, நல்லா பிரியாணி சாப்பிட்ருவாங்க, நல்லா ஐஸ்கிரீம் சாப்பிடுவாங்க. வீட்டில் பிள்ளைங்க கொடுக்க மாட்டாங்க, உனக்கு சுகர் கம்ப்ளைண்ட்டு, உனக்கு பிபி பிரச்சனை, உனக்கு கொலஸ்ட்ரால், அது இது, உனக்கு நோய் நொடி வந்தால் எங்களை தூக்கி சுமக்க முடியாது அப்படின்னு இந்த அப்பா அம்மாக்களுக்கு என்ன செய்யல, தாத்தாக்களுக்கெல்லாம் அவங்க விரும்புகிறத கொடுக்கறதில்ல. ஆனால் இந்த கல்யாண வீடுகளுக்கு போனால் அவங்க என்ன செய்வாங்க, கிடைக்கிறத விட மாட்டாங்க. அதே நேரத்தில் வந்து இன்றைக்கி பிரியாணியை சாப்பிட்டவங்க, ஐஸ்கிரீமை சாப்பிட்டவங்க மறுநாள் என்ன செய்ய மாட்டாங்க, அது எங்கே கிடைக்குமோ அங்கே தேடி போக மாட்டாங்க, அப்படி தானே? எங்கேயாவது பிரியாணி கிடைக்குதா, ஐஸ்கிரீமை தேடி போக மாட்டாங்க. காரணம் என்னவென்றால் அது அவர்களுடைய ரெகுலர் ஃபுட் கிடையாது. அது அக்கேஷனலாக ஒரு டேஸ்ட்டை ஃபீல் பண்ணுற உதவின ஃபுட்டு தானே ஒழிய அது அவங்களுடைய ரெகுலர் ஃபுட்டு கிடையாது. இப்போ பாருங்கள், சிலர் வந்து கர்த்தருடைய வார்த்தையில் பிரியாணின்னு சொன்னால் கூட அதுக்காக நம்ம நினச்சிடக்கூடாது இவங்க இந்த வார்த்தைகளை ரொம்ப விரும்புகிறாங்க அப்படின்னு. ஏன்னா பிரியாணி இப்போ வந்து நிறைய நம்ம கிறிஸ்தவங்க, தமிழங்க எல்லாருமே பிரியாணி வாரத்துக்கு 3-4 முறை சாப்பிட்றாங்க. சுற்றி நிறைய பரோட்டா கடை, சுற்றி நிறைய பிரியாணி கடை இருக்குது. நிறைய பேர் வீட்டில் சாப்பிடலாம் விட்டுட்டு போய் டவுன்ஸில், சிட்டிஸ்லாம் நிறைய பேர் ஹோட்டலில் சாப்பிட்றாங்க. ஆனால் கூட பிரியாணி வந்து ரெகுலர் ஃபுட் கிடையாது, அப்படி தானே? ஐஸ்கிரீம் வந்து ரெகுலர் கிடையாது, அப்படி தானே? டெய்லி வந்து நம்ம ஐஸ்கிரீம் ஷாப்புக்கு போய் நிறைய சாப்பிட்றது கிடையாது, டெய்லி பிரியாணி சாப்பிட்றது கிடையாது. இந்த ரெண்டுக்கு இடையில் இருக்கிற வித்தியாசம் என்ன? பிரியாணி வந்து டேஸ்ட்டுக்காக சாப்பிட்றது. ஆனால் நம்ம சாதாரணமாக டெய்லி சாப்பிட்றோமே, மீன் குழம்பு வச்சு, சாம்பார் வச்சு, காரக்குழம்பு வச்சு, இதுதான் நம்முடைய பசிக்கு சாப்பிட்றது, அப்படி தானே? இந்த சாப்பாடு இல்லாமல் நம்மளால் இருக்க முடியாது, ஆனால் பிரியாணி இல்லாமல் வாழ முடியும். அதுபோல் தான் இன்றைக்கு நிறைய கிறிஸ்தவங்க ஒரு நல்ல சுவையான செய்தி இல்லாமலே வாழ முடியும் என்பதை நிரூபிக்கிறாங்க. ஆனால் அது காரணம் என்னென்னா, இந்த வார்த்தை, இந்த வசனம் அவங்களுக்கு ஒரு அடிப்படை தேவையாக இல்லை, அவங்களுடைய பசிக்கு தேவையான உணவாக இல்லை. இதுக்கு சுவைக்காக பிரசங்கம் கேட்கறது இல்லை, பசிக்காக கேட்கணும். அல்லேலூயா. ஒரு பிரசங்கத்தை கேட்டு திறனாய்வு செய்து ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போகிறதில்ல. பிரசங்கம் வாழ்க்கையில் என்ன பண்ணிச்சு,
இன்றைக்கு கேட்ட பிரசங்கத்தின் மூலமாக ஆண்டவர் என்ன சொன்னார், இதனால என் வாழ்க்கையில் என்ன மாற்றம் ஏற்பட்டது, அதுதான் முக்கியம். ஆம் அருமையானவர்களே, தேவனுடைய வார்த்தை நமக்கு ஒரு சுவையான பிரியாணி போன்றதாக அல்ல, அனுதின வாழ்க்கையினுடைய அப்பமாக இருக்கணும். இதை சாப்பிடாம இருந்தால் நம்மளால் செயல்பட முடியாது என்கிற ஒரு கட்டாய நிலைமைக்கு வரணும். அந்த கட்டாய நிலைமைக்கு எப்படி வருவோம்னா, மனம் திரும்பினாதான் வருவோம், ரட்சிக்கப்பட்டாதான் வருவோம். ரட்சிக்கப்பட்டா நீங்க தேவ வார்த்தைக்காக பசியாக துடிப்பீங்க, எங்கிருந்தாலும் அந்த வார்த்தைக்காக போவீங்க, அந்த வார்த்தைக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுப்பீங்க. காரணம் என்னவென்றால், ரட்சிக்கப்பட்ட ஆத்துமாவுக்கு ஒரு பெரிய திருப்தி வார்த்தையினால மட்டுமே தான் வரும். ஏன்? மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தையினால் தான் என்ன செய்கிறான்? பிழைக்கிறான். ரட்சிக்கப்பட்டவர்கள் தான், மனம் திரும்பினவர்கள் தான் தேவனுடைய வார்த்தைக்காக உண்மையாக இயங்க முடியும். அவர்கள்தான் வாழ்வார்கள். இன்றைக்கு தேவ ஊழியர்கள் வல்லமை அதிகமாக ஜனங்களிடத்தில் பிரசங்கம் பண்ணுகிறார்கள், வல்லமை அதிகமாக விளம்பரம் செய்கிறார்கள். ஆனால் ஜனங்கள் மத்தியிலே மாற்றங்கள் இல்லை. காரணம் என்னவென்றால், ஜனங்களும் வல்லமைத்தான் விரும்புகிறார்கள், இவர்களும் வல்லமைத்தான் கொடுக்க விரும்புகிறார்கள். ஆனால் ஜனங்களுக்கோ தேவையானது என்ன? வார்த்தை. ஆகலாம் ஜனங்கள் அப்பத்திற்காக இயேசு கிறிஸ்து வந்த பொழுதிலும் கூட அவர்களுடைய மிக முக்கியமான தேவை தேவ வார்த்தை என்ற அடிப்படையிலே அவர் அதை பிரசங்கிக்க ஆரம்பித்தார். அதை அவர்கள் ஏற்காமல் போன பொழுதிலும் கூட அவர் அதற்குத்தான் முக்கியத்துவம் கொடுத்தார். காரணம், வார்த்தைகளால் வழி நடத்தும். இன்றைக்கு ஒரு ஊழியக்காரர் உங்கள் மத்தியிலே வந்து தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார் என்றால், அது உண்மையிலே தேவ வார்த்தையாக இருந்தால் 3 அடையாளங்களை கொண்டதாக இருக்கும். அதை நீங்கள் அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும். இவ்வளவு வல்லமையான காரியங்களை செய்கிறாரே, இவ்வளவு வல்லமையான அபிஷேகத்தை மக்கள் மேல் ஊற்றுகிறாரே, அவர் எப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசுகிறார்? முதலாவது, ஒரு மனிதன் பேசுவது சத்தியமாக இருந்தால், வேத வார்த்தைகளாக இருந்தால், அது தேவனுடைய சத்தமாக இருந்தால், அதை கேட்கிறவன் தான் இன்னார் என்பதை புரிந்து கொள்ள முடியும். தேவ வார்த்தைகளை கேட்கிற மனிதன் தான் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறோம் என்பதை அறிந்து கொள்ள முடியும். ஏனென்றால் தேவ வார்த்தை ஒரு மனிதனை அடையாளம் காட்டும், அவனுடைய பாவ நிலைமை அடையாளம் காட்டும், அவனுடைய உள்நிலைமை அடையாளம் காட்டும், அவன் எப்படிப்பட்ட மனநிலையோடு குணநிலையோடு இருக்கிறான் அடையாளம் காட்டும். அதற்கு பதிலாக எப்பொழுதும் கலங்காதே, திகையாதே, உன் கண்ணீரை துடைத்துக்கொள், ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார், இந்த இரவிலேயே உன்னை ஆசீர்வதிப்பார், குடும்பமாக ஆசீர்வதிப்பார். இப்படியாக நம்பிக்கையான வார்த்தைகளை மட்டுமே பிரசங்கித்து கொண்டிருந்தால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையும் மாறாது. இது போன்ற நன்மைகளுக்காக தேடுகிற ஒரு கூட்டம் பெருகுமே அன்றி வாழ்க்கை மாற்றம் பெற்ற உண்மையான கிறிஸ்தவர்களை பார்க்க முடியாது. பாருங்கள், உடல்ல வியாதி வருகின்ற பொழுது அதற்கு 2 விதத்தில் நாம் தீர்வுகளை தேடலாம். ஒன்று, அந்த அடிப்படை வியாதிக்கு தேவையான மருத்துவம் பார்க்கறது. அதைத்தான் நாம் பார்க்கிறோம். நோய் நாடி நோய் முதல் நாடி, அகுதணிக்கு வாய் நாடி வாய்ப்பசியல். அதுக்கு அடிப்படை வியாதியை புரிந்து கொண்டு அதுக்கு மருத்துவம் பார்க்கறது. இன்னொன்று, அந்த வியாதி ஏற்படுத்தின வேதனையை ஃபீல் பண்ணாமல் இருக்கிறதுக்காக வேதனையை குறைக்கிற பெயின் கில்லர்ஸை நாடுகிறது. நிறைய மருத்துவமனைகள், நிறைய மெடிக்கல் ஸ்டோர்ஸில் போய் ஆட்கள் இந்த மருந்துகளை கேட்பாங்க. ஏன்னா வேதனை தாங்க முடியலை, கால் வலி, கை வலி, முதுகு வலி, மூட்டு வலி, முழங்கால் வலி தாங்க முடியலை. அந்த வலியை உணராமல் இருப்பதற்காக அவர்களுக்கு பெயின் கில்லர்ஸ் தேவைப்படும். ஆனால் மருத்துவ ரீதியான ஒரு எச்சரிக்கை என்னவென்று சொன்னால், யார் யார் தங்களுடைய வேதனைக்காக, வலியை மறக்கிறதுக்காக பெயின் கில்லர்ஸை யூஸ் பண்ணுறாங்களோ அது அவங்களுடைய உடலில் இருக்கிற வேறு பகுதிகளை வீணாக்கி நாசமாக்கி மிகப்பெரிய ஆபத்துக்குள்ளே கொண்டு போயிடும். அதனால் பெயின் கில்லர்ஸ் மூலமாக வருகின்ற நிவாரணத்தை அதிகமாக பயன்படுத்தக்கூடாது. அது ஒரு தற்காலிகமாக இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு பரிதாபகரமாக இந்த யுகத்தில் இருக்கிற பெரும்பாலான கிறிஸ்தவ ஊழியர்லாம் ஒரு பெயின் கில்லர் ஊழியத்தை தான் பண்ணுறாங்க, பெயின் கில்லர் மினிஸ்ட்ரியை தான் பண்ணுறாங்க. அவங்களுடைய நோக்கம் ஜனங்களுக்கு ஆறுதல் கிடைக்கணும், ஜனங்களுக்கு நம்பிக்கை கிடைக்கணும். அதனால் இது பெயின் கில்லர் மினிஸ்ட்ரி. அது என்ன பண்ணுதுன்னா, உட்கார்ந்துருக்கிற இடத்துல ஒரு நம்பிக்கையை கொடுக்குது, உட்கார்ந்துருக்கிற இடத்துல உருகி மருக வைக்குது, நல்லா ஃபீல் பண்ண முடியுது. ஆனால் வீட்டுக்கு போனவர் அதே பிரச்சனை, அதே கஷ்டம், அதே நெருக்கடி, அதே வேதனை, அதே துன்பம், அதே நெருக்க சோதனை. காரணம் என்ன? இவருடைய வார்த்தைகள் மூலமாக கிடைத்தது ஒரு தற்காலிக நம்பிக்கை. அநேக ஆண்டுகளாக தமிழக கிறிஸ்தவத்தை கூட இது போன்ற ஒரு பெயின் கில்லர் டைப்பான ஊழியம் தான் ஆண்டு கொண்டிருக்கிறது. ஜனங்களும் இதை தோக்கி தான் ஓடிக்கொண்டு, ஏன்னா அங்கே போன ஆறுதலாக இருக்கும், நம்பிக்கையாக இருக்கும். கொஞ்ச நேரம் ஆறுதல் அடைவதல்ல, கொஞ்சம் நம்பிக்கை பெறுவதல்ல, இப்படியாக தேடிக்கொண்டிருந்தால் ஒரு நாள் நம்முடைய ஆத்துமா அழிந்து போகும், நித்திய அழிவுக்கு நாம் போய் சேருவோம். ஒருபோதும் உண்மையான ஆசீர்வாதங்களை பெற முடியாது. எனவே அடிப்படை காரணம் என்ன? அவர் சின், நம்முடைய பாவம், தேவனுக்கு முன்பாக நிற்கக்கூடிய நிலைமை, அதை வெளிப்படுத்த வேண்டும். தேவ வார்த்தை என்றால் ஒரு மனிதனுடைய தவறு இன்னது என்பதை அவன் அறிந்து கொள்வதற்கு அந்த வார்த்தை உதவி வேண்டும். இரண்டாவது, அறிந்து கொள்வது மட்டுமல்ல, உன்னை மாற்று, நீ மாற வேண்டிய அவசியத்தில் இருக்கிறாய், உன் சுபாவங்கள் மாற வேண்டும், உன் மனநிலை மாற வேண்டும்.
கடந்து போன காலங்களில் நீ செய்த தவறுகள் குறைகள் எல்லாம் உன்னால் உணரப்பட்டு தேவனிடத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும், நீ மனம் திரும்ப வேண்டும் என்று அந்த வார்த்தைகள் அவனை கட்டாயப்படுத்தும், ஃபோர்ஸ் பண்ணும். அது அவனை மனதை மாற்றி விடுமா என்பது வேற காரியம், ஃபோர்ஸ் பண்ணும். உண்மையான தேவ வார்த்தைகளை கேட்கிற ஒரு மனிதன் கம்ஃபர்டபுளாக உட்காந்து கேட்க முடியாது. இன்றைய கிறிஸ்தவ கூட்டங்கள் எல்லாம் கம்ஃபர்டபுளாக உட்காந்து கண்ணீர் தொடச்சிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. ஒரு ஆறுதல் கிடைச்சிச்சுன்னு. பாவம் போகல, கடின மனநிலை போகல, தவறான சுபாவம் போகல, கடந்த காலத்தில் செய்த தவறுகளை குறித்த ஒரு மனஸ்தாபம் இன்னும் உருவாகவில்லை. காரணம் என்ன? பெயின் கில்லர் டைப்பான மருந்தது. உண்மையான தேவ வார்த்தைகளை கேட்கிறவன் மனம் திரும்ப வேண்டும், இல்லைன்னா அந்த இடத்தை காலி பண்ணி போயிட்டே இருக்கணும். இது நம்ம உட்கார வேண்டிய இடம் இல்லை, இது நமக்கு சரிப்பட்டு வராது, இங்கே வந்தா இது நம்மளை ரொம்ப குத்துது, இது நம்மளை இடிக்குது. அன்று பேதுரு பிரசங்கித்த பொழுது ஜனங்கள் என்ன செய்தார்கள்? They were not encouraged. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? They did not feel comfortable. என்ன ஃபீல் பண்ணாங்க? குத்தப்பட்டார்கள், குத்தப்பட்டார்கள். அந்த வார்த்தை அவளை குத்தினது, அவர்களை பாவிகள் என்று உணர உதவி செய்தது. தேவ சத்தியத்தை பேசுகிற இடத்துல ஜனங்கள் மனம் திரும்புவதற்கான ஒரு வற்புறுத்தல் கிடைக்கும். மூணாவது, தேவ வார்த்தையில் பிரசங்கிக்கப்படுகிற பொழுது பாவம் அறிவிக்கப்படுவது மட்டுமல்ல, அந்த பாவத்தை விட்டு விலகி வா என்று வற்புறுத்தப்படுவது மட்டுமல்ல, நீ விலகி வந்து பரிசுத்தமாக வாழ முடியும் என்கிற நம்பிக்கையை கொடுக்கும் அந்த வார்த்தை. அல்லேலூயா. சத்தியம் பிரசங்கிக்கப்படுகிற பொழுது நீ மனம் மாறலாம், உன் பழக்க வழக்கங்களை மாற்ற முடியும், உன்னுடைய தவறுகளிலிருந்து நீ விடுதலையாக முடியும், நீ பரிசுத்தமான ஒரு ஜீவிதம் இந்த பாவுலகத்தை வாழ முடியும். அதற்கு ஆண்டவர் உதவி செய்வார், பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வார் என்ற நம்பிக்கை கொடுக்கும். இந்த 3 அடையாளங்களையும் கொண்டுதான் தேவ வார்த்தை. அவ்விதமான வார்த்தைகளோடு வராமல் வெறும் வல்லமையோடு மட்டும் வந்து வல்லமையை மட்டும் வெளிப்படுத்தி சென்றால் அது வேதத்தின்படி உண்மையான ஊழியமும் அல்ல, அந்த ஊழியத்தை செய்கிற உண்மையான தேவ ஊழியர்களும் அல்ல. தேவன் வெறும் வல்லமை கொடுத்து மட்டும் யாரை அனுப்புவதில்லை. வார்த்தைகள் இல்லாமல் வருகிற எந்த ஊழியமும் எந்த ஊழியரும் போலித்தனம் உள்ளவர்கள் தான். ஆகையால் அருமையானவர்களே, வார்த்தைக்கு திரும்புவோம். வார்த்தை சொல்லுகிறது நாம் மனம் திரும்ப வேண்டும், வார்த்தை சொல்லுகிறது நாம் தேவனுடைய பிள்ளைகளாக வேண்டும், வார்த்தை சொல்லுகிறது நாம் தேவனுடைய ஆவியால் நடத்தப்பட வேண்டும், வார்த்தை சொல்லுகிறது தேவனுக்காக நாம் வாழ வேண்டும், வார்த்தை சொல்லுகிறது தேவ ஆவியினால் நாம் பலப்படுத்தப்பட வேண்டும். அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். அநேக ஜனங்கள் அவரை தொடுவதற்காக வந்த வேளையிலே அவருடைய உள்ளங்களை தொட விரும்பினார், அவர்களுக்கு உபதேசித்தார், அவர்களுக்கு பேசினார். அந்த வார்த்தைகள் மூலமாக மாற்றங்கள் வேண்டும் என்று எதிர்பார்த்தார். அருமையான சகோதரர்களே, சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கையிலும் இன்றைக்கு தேவை இது ஒரு வல்லமை அல்ல, தேவ வார்த்தை, வார்த்தையின்படியான ஒரு செயல்பாடு. ஆண்டுடைய சமூகத்திலே ஆராய்ந்து ஒப்பு கொடுப்போமா?